ஒரு சின்ன குங்குமம் பொட்டா வழுக்குப்பாறை எஸ்டேட் பூராவும் கனமாக பரவியிருந்த பனிப்புகையை பார்த்து மலைச்சு போயிருந்துச்சு. நேற்று சாயந்தரம் வரைக்கும் மலைச்சிகரங்களில் மேலே தூங்கி கொண்டிருந்த பஞ்சு மேகம் கொத்து கொத்தா கீழே இறங்கி பள்ளத்தாக்கோட சரிவுகளில் மேய்ந்து கொண்டு இருந்துச்சு. எஸ்டேட்டில் மையத்தில் இருந்த பிரம்மாண்டமான டீ ஃபேக்ட்ரியோட புகை போக்கிலிருந்து தேயிலை வறுபடும் மனம் சுகமாக காற்றில் பரவி இருந்தது. தொலை தூரத்தில் மலைகளின் இடுப்புகளில் ஒட்டி இருந்த சின்ன சின்ன தேயிலை தோட்டங்களை நோக்கி தலையில் கவிழ்த்த குடையோடு பெண்களின் வரிசை ஒன்று போய் கொண்டிருக்க பாரி தன்னுடைய அதிகாலை நேர வாக்கிங்கை முடிச்சுட்டு அப்படின்னு திரும்பினான். வெள்ளை நிற பனியினிலும் வெள்ளை நிற ஷர்ட்லையும் ஒரு ஹைமேன் மாதிரி தெரிந்த பாரிக்கு 30 வயசு தான். எப்படி சீவனாலும் நெற்றியின் பரப்பில் பிடிவாதமாக வந்து விழுகின்ற அந்த கிராப்பின் முடிக்கற்ற ஒரு விசேஷ அம்சம். அவனுடைய கூர்மையான சிறிய கண்களுக்கு எதிராளியை சீவுகிற பார்வை உண்டு. மேல் உதட்டு பரப்பு புறாவையும் அடைச்சிக்கிட்டு பதிவாகியிருந்த அந்த கருக்கருக்கிற மீசை அவனுடைய மனைவி நந்தினிக்கு ரொம்பவே பிடிக்கும். ராத்திரி நேரங்களில் அவளுடைய மார்பின் மேற்கு அவிழ்ந்து கொண்டு வலது கையின் மோதிர விரலால் அந்த மீசையை அப்படியே நெருடி கொண்டிருப்பதில் அவளுக்கு ஒரு கிறக்கம். அப்புறம் ஹலோ, குட் மார்னிங் பாரி. தேயிலை தோட்ட சரிவில் இறங்கி கொண்டிருந்த பாரி நிமிர்ந்தான். ப்ளூ வகை எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரரான வாசு ரத்த நிற ஸ்வெட்டர்லையும் கிரே நிற பேண்ட்லேயும் நின்றுருந்தான். ஹலோ, குட் மார்னிங் வாசு. கோயம்புத்தூரில் இருந்து எப்போ வந்த? நேற்றுக்கு ராத்திரி தான். புதுசாக வாங்கின மில் எப்படி ஓடுது வாசு? சே அப்படின்னு சொன்னபோது வாயிலேருந்து பனிப்புகை அப்படியே பறந்துச்சு. ஒன்றும் சரியில்லை பாரு. ஆமாம், இன்றைக்கி என்ன இந்த நேரத்துக்கே வாக்கிங் முடிச்சிட்ட? இன்றைக்கி மத்தியானம் லைட்டில் பாம்பே போகிறேன்ல. இஸ் இட் பிஸ்னஸ் டூரா? நோ 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 நோ, ஜாலி டூர். என்னோடய ஒய்ஃப் நந்தினிக்கு ரொம்ப நாளாகவே ஒரு டூர் கிளம்பணுன்னு ஆசை. இந்த ஆஃப் சீசனில் பாம்பே நல்லா இருக்குமாம்ல. பூனாவுக்கு பக்கத்தில் லோனாவாலான்னு ஒரு இடம். லோனாவாலான்னு நம்ம ஊட்டி மாதிரியான கிளைமேட்டாமல. என்னோடய பிஸ்னஸ் தோஸ்து மாணிக்கம்லாளுக்கு சொந்தமான பங்களா ஒன்று இருக்குது. பாம்பேலேருந்து திரும்புகிறப்ப லோனாவாலாவில் இறங்கி ஒரு வாரம் தங்கிட்டு வரலாம்னு திட்டம். ஜமாய், கல்யாணமான இந்த 2 வருஷத்தில் இப்போ தான் முதல் தடவையாக டூர் போகிறீங்க போலிருக்கு. ஆமாம், கோயம்புத்தூர் போய் ஃப்ளைட்டில் போகிறீங்க. ஆமாம், விஸ் ஏ ஹாப்பி ஜேர்னி. தேங்க்யூ. பாரியும் வாசும் புன்னகையோடு விலகி நடந்தாங்க. பாரி எதிர தெரிஞ்ச மலைச்சருவில் வெளியேன்னு தெரிஞ்ச தன்னுடைய எஸ்டேட் பங்களாவை நோக்கி இறங்கினான். சில நிமிஷம் நடைக்கு பின்னாடி பங்களாவை நெருங்கி வாட்ச்மேன் 2வது சொல்லிட்ட தலையை அசையால் வாங்கி கொண்டு உள்ளே போனான். லேசாக ஆச்சரியப்பட்டான். மிஸ் வயலட், அவனுடைய பர்சனல் செக்ரட்டரி, அந்த நேரத்துக்கே வந்து வரவேற்பறையில் காத்திருந்தான். வெளிர் மஞ்சள் நிற கவுனில் அப்போது பறித்த ஒரு சூரியகாந்தி மாதிரி தெரிந்தான். ஆங்கிலோ இந்திய பெண்களுக்கே உரித்தான ஆப்பிள் நிறம், அந்த உயரம், அந்த செழுமை, அந்த மார்புகளிடம் இருந்தன. தமிழில் கொதறி கொதறி பேசாமல் முழுசாக பேசினேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ் வயலட். என்ன இந்த நேரத்துக்கே வந்துட்டீங்க? வயலட் காலையில் டேட்டை ஒழுங்கான பல்வரிசையை காட்டி சிரித்தார். இன்றைக்கி நீங்கள் நிறைய ஃபைல்ஸை கையெழுத்து போட வேண்டியிருக்கு சார். நீங்கள் பாம்பே புறப்பட்டு போயிட்டிங்கன்னா எல்லாமே பெண்டிங் விழுந்துடும். ஸோ இன்றைக்கி நான் என்னோடய 1 மணி நேரம் தூக்கத்தை தியாகம் பண்ணி குளிச்சு முடிச்சு புறப்பட்டு வந்துட்டேன். நீங்கள் எத்தனை மணிக்கு கோயம்புத்தூர் புறப்படுறீங்க சார்? 5-9 NF. அதுக்குள்ளே நீங்கள் ஃபைல்ஸ் முழுவதையும் பார்த்து கையெழுத்து போட்டுடலாம். ஃபைல்ஸை எடுத்து வைங்க மிஸ் வயலட், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சிரிச்சுக்கிட்டே உள்ளே போனால் பாரி தன்னுடைய அறைக்குள்ளே நுழைஞ்சான். நந்தினி இன்னமும் உள்ளன் போர்வைக்குள்ளே சுருண்டு இருந்தாள். அறையின் மூலையில் இருந்த ஹீட்டர் கம்பிகள் தக்காளி ஜாம் நிறத்தில் ஜொலித்து அறைக்குள்ளே இருந்த காற்றை உஷ்ணமாக வைத்திருந்தது. மை ஸ்வீட் நந்து, கிசுகிசுப்பான குரலில் சொல்லிக்கிட்டே அந்த உள்ளன் போர்வையின் மேலே இதமான கணத்தோடு படம்தான். அப்படின்னு முணங்குனா நந்தினி. என்னோட நந்துவுக்கு இன்னும் தூக்கம் கலையிலையோ? இன்னும் என்ன? நீங்கள் தூங்க விட்டப்பன் மணி எவ்வளவு தெரியுங்களா? 2. போர்வைக்குள்ளேருந்து நந்தினியின் குரல் சினுங்களாக வெளிப்பட்டது. நாம் இன்றைக்கி பாம்பே போக போகிறோம், மறந்துட்டியா? எந்திரிச்சு சீக்கிரமாக எல்லாத்தையும் பேக் பண்ணேன்.
நேற்று ராத்திரியே பேக் பண்ணியாச்சு. பதில் இன்னும் போர்வைக்குள்ளே இருந்தே வந்தது. பாரி போர்வை உருவுனா. நந்தினி தூக்கம் பாக்கி வைத்திருந்த கண்களை சிரமப்பட்டு மலர்த்தி கொண்டு சிரிச்சா. குட் மார்னிங் என் அருமை கணவரே. எந்திரி. ஒரு புஷ்ப மூட்டையை தூக்குற மாதிரி அவளை தூக்கி உட்கார வைத்தான். அப்படி உட்காந்துருந்த நந்தினி வெள்ளை பூக்களோடைய நீல நிற நைட் கவுனில் இருந்தா. பெண்களுக்கு இருக்க வேண்டிய உயரம், ஒரு அழகான பெண்ணுக்கு இருக்க வேண்டிய நிறம், மிக அழகான பெண்ணுக்கு இருக்க வேண்டிய கண்கள், மிக மிக அழகான பெண்களுக்கு இருக்க வேண்டிய அத்தனை ஈட்டங்களும் அவளிடம் இருந்தன. அழகாக இருக்கும் நந்தினியை பற்றி இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும். நந்தினிக்கு நிரம்ப பயந்த சுபாவம். அப்படி மாமாவோட வரும்ல மாயாஜால் கதைகளை படிச்சுட்டு அதில் வரும் சூனியக்காரிக்காக பயப்பட்டு கணவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்குவவள். சினிமாவுக்கு போனால் கதாநாயகனிடம் அடி வாங்கி ரத்தம் ஒழுக ஒழுக ஓடும் வில்லனோட அடியாளுக்காக ஐயோ பாவங்க என்று பரிதாபப்படுபவள். கட்டிலுக்கு கீழே ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்து விட்டால் அந்த ராத்திரி புறாவும் நடுநடுவே விழித்து விழித்து கட்டிலுக்கு கீழேயே மிரண்டு போன பார்வையோடு குனிந்து குனிந்து பார்ப்பவள். என்னங்க என்றபடி பாரியின் மடி மீது மறுபடியும் அல்லாந்து விழுந்தாள் நந்தினி. என்ன நந்து, நாம் பம்பாய் போயிட்டு எப்போ திரும்பி வரப்போகிறோம்? எப்படியும் 10 நாள் ஆகிடும். பம்பாயில் எனக்கு என்னென்னலாம் வாங்கி தரப்போறீங்க, நீ எது கேட்டாலும் அப்படின்னு இப்போ சொல்லிவிட்டு அங்கே போய் நெத்தியை தேய்ச்சிட்டு யோசனை பண்ணக்கூடாது. மாட்டேன். எனக்கு என்ன வேணுங்கிறத இப்போவே சொல்லி விடட்டுமா? சொல்லு. பம்பாய் ஜவேரி பஜாரில் லேட்டஸ்ட்டு டைமண்ட்ஸ் நிறைய வந்திருக்குமா. நிறைய டைமண்ட்ஸ் வச்சு நெக்லஸ் ஒன்று எனக்கு வேணும். நான் செத்தேன் பார்த்தீங்களா, இப்போவே ஜக்கா வாங்குறீங்களே. டைமண்ட்ஸ் என்ன பட்டாணி கட்டலையா நந்து? ஒரு கல்லுக்கே 10,000 20,000ன்னு விலை சொல்லுவான். நெக்லஸை கேட்டால் பல லட்சம் ரூபா சொல்லுவான். சரி, நெக்லஸ் வேணாம், வைர கம்மல். இப்போ கேட்டியே, இது புத்திசாலித்தனம். நீங்கள் வாக்கிங்கை முடிச்சுட்டு வந்தாச்சா? ஆச்சாச்சு. 2 பேரும் ஒன்றாவே குளிச்சிடலாமா? பரம சந்தோஷம். ஆசையை பாருங்கள். நீங்கள் போய் முதல்ல குளிங்க, முடிச்சுட்டு வாங்க. நான் பேக் பண்ணி வச்சுருப்பதெல்லாம் மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணிடுறேன். நைட் கவுனில் முடிச்சை இறுக்கி கட்டிக்கொண்டே கட்டில் கீழே இறங்கினா நந்தினி. எதிர்ப்புற ஜன்னவழியே தோட்டம் தெரிஞ்சு நிறைய ரோஜா செடி, கிளைக்கு கிளை ஏராளமான பூக்க. போனஸாக சின்ன சைஸ்லேயும் பெரிய சைஸ்லேயும் ரோஜா மட்டுக்க. ஜன்னருகே போய் நின்னான். தோட்டக்கார கிழவன் நஞ்சேன் கையில் நீளமான கடப்பாறையோட ரோஜா செடிகளுக்கு மத்தியில் எதையோ தேடிக்கிட்டு இருந்தான். நஞ்சா ஹஞ்சா கிளவா. கிழவன் கடப்பாறையோடு திரும்பி பார்த்தான். ஜன்னல் கம்பிகளுக்கு மத்தியில் திறந்து நந்தினி முகத்தை பார்த்துட்டு ஒரு அவசர கும்பிடு போட்டான். நஞ்சா, என்னத்தை தேடுறா நஞ்சா? எலிமா? எலியா? ஆமாம்மா. அழியே இருந்து எப்படியோ ஒரு எலி நம்ம தோட்டத்துக்குள்ளே பூந்துருச்சோ, 4-5 செடிகளை நாசம் பண்ணிடுச்சுமா. அதை சொல்கிறக்காக தாம்மா தேடிட்டே இருக்கேன். அதை கொள்றதுக்கா? சே கொல்ல போறியா? பாவம், விட்டுடு. பாவனை விட்டுட்டா செடியெல்லாம் நசமாகிடும்ல. காலையிலே பெரிய ஐயா பார்த்துட்டு சத்தம் போட்டாராம்மா. அவன் பேசி கொண்டிருக்கும் போதே ரோஜா செடிகளுக்கு மத்தியில் இருந்த இடைவெளியில் ஒரு ஜான் நீளத்தில் கண்ணங்கடைன்னு ஒரு இடி இருந்து ஓடிச்சு. பார்த்து கொண்டிருந்த நந்தியின் முதுகுத்தட்டில் குடுன்னு சிலிப்பாய் ஒரு உணர்ச்சி. சுவர் ஓரமாய் ஓடுகிற அந்த எலியை பார்த்தா நந்தினி. தோட்டக்கார கிழவன் அந்த எலிக்கு பின்னாலே கடப்பாரை உயர்த்து கொண்டு ஓடினான். நந்தினி கத்துனா, நஞ்சா அந்த இடையை விட்டுடு பாவம், கொன்னுடாத அப்படின்னு. கிழவன் அவனுடைய குரலை காதிலேயே போட்டுக்கல்லாமல் கடப்பாறையோடு தொடர்ந்தான். எலி ஊர்ந்து போய் ஒரு பெரிய கல்லுக்கு பின்னால் மறைய முயன்று முடியாமல் வெளிப்பட கிழவன் கடப்பாறையை உயர்த்தி ஒரு போடு போட்டான் பாரு. நச்சுன்னு. ஆனால் குறி தப்பிவிட எலி வந்த திசையிலேயே திரும்பி ஓடியது. கிழவன் கோவமாகி எலியின் பின்னால் மீண்டும் ஓடினான். நஞ்சா வேண்டாம், அதை கொன்னுடாத, உயிரோடு பிடிச்சி வெளியே எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடு. நஞ்சனோட காதில் அந்த வார்த்தைகள் விழுந்தால் தானே. ரோஜா செடிகளை விலக்கி கொண்டு பார்வையை உன்னிப்பாக்கி கீழே குனிந்து பார்த்தபடி கடப்பாறையோடு எலியை தொடர்ந்தான். சுவரின் எல்லை வரை ஓடிய அந்த எலி அதற்கப்புறம் எந்த பக்கம் ஓடுவதுனே தெரியல. திகைப்பில் ஒரு வினாடி நின்று யோசித்து திரும்ப நஞ்சனின் கையில் இருந்த கடப்பாறை அதன் உடம்பில் பதிய கீச் அப்படின்னு ஒரு சத்தத்தோட தன் உடம்பில் இருந்த ரத்தத்தை 4 பக்கமும் தெளித்தது அந்த எலி. கடப்பாறையின் கூர்மையில் ஒட்டி கொண்டு ஸ்லோ மோஷனில் துடித்த அந்த எலியின் கருப்பு உடம்புலேருந்து சிவப்பாய் ரத்தம் போட்டு ஜன்னல் வழியை பார்த்து கொண்டிருந்த நந்தினி வீச்சுன்னு அலறலோடு கண்ணில் பாவைகள் மேல் நோக்கி சிறுகி கொள்ள தளர்ந்து போய் சாஞ்சா.
பாத்ரூமில் குளிக்க ஆயத்தம் செய்து கொண்டிருந்த பாரி நந்தினியின் அலறலை கேட்டு பட்டீரென்று கதவை திறந்தபடி வெளியே ஓடி வந்தான். 500 சொச்ச கிலோமீட்டர் தூரம் ராத்திரி புறா ஓடி உடம்பு முழுக்க புழுதியை கிளப்பி கொண்டு வந்து நின்றது திருவள்ளுவர் பஸ். விடிந்ததும் விடியாத மசமசப்பான நேரம். வீரபத்திரன் பயணப்பட்டாத சரியான உடம்போடு வலது கையில் ஒரு பெரிய சுட்கேஸையும் இடது கையில் ஒரு சிறிய சுட்கேஸையும் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கினான். வீரபத்திரனுக்கு திடகாத்திரமான சரீரம். அந்த 25 வயதில் 30 வயது உடம்புக்கு வலுதறிந்தது. அகலமான முகத்தில் அறிவா மீசை பிரதானமாக தெரிஞ்சிச்சு. கண்ணில் ராத்திரி முழுவதும் தூங்காத களைப்பு. பஸ் ஸ்டாண்டை கடந்து தெருவுக்கு வந்தவனை காத்திருந்த ஆட்டோ டிரைவர் மொய்த்து கொண்டிருந்தாங்க. எங்கே சார் போகணும்? வீரபத்திரன் 11 பேசாமல் எதிரே தெரிந்த சிட்டி பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடந்தான். ஒரு ஆட்டோ டிரைவர் மட்டும் விடாப்பிடியாக தொடர்ந்து வந்தான். வாங்க சார், ஆட்டோவில் போயிடலாம். நான் சொல்கிற இடத்துக்கு உன்னோட ஆட்டோ வராது. எங்கே சார் போகணும்? நரசிம்ம நாயக்கன் பாளையம். ஆட்டோ டிரைவர் பின்வாங்கினான். போக 15 கிலோமீட்ரு, வர 15 கிலோமீட்ரு, மொத்தம் 30 கிலோமீட்ரு. நீங்கள் டவுன் பஸ்லேயே போயிடுங்க சார். தெரியும் நீங்கள் வர மாட்டீங்கன்னு, அதுதான் நான் ஆட்டோவில் ஏறலையே. இந்த நேரத்துக்கு டவுன் பஸ் இருக்கா? இருக்கும் சார், போய் பாருங்கள். வீரபத்திரன் நடந்தான். அந்த விடியற்கால வேளையில் கோவை கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பெட்டி கொண்டிருந்தது. டவுன் பஸ்கள் முகப்பு விளக்குகளோடு போத்தனூரை ஒண்டிப்புதுரையும் பார்க்க போய் கொண்டிருந்தன. பழனி போகும் சேரன் பஸ் ஒன்று மெதுவாக உருண்டு கொண்டிருக்க புட்போலில் நின்று இந்த கண்டக்டர் பழனி பழனி அப்படின்னு கற்றுக்கொண்டிருந்தேன். யாரோ ஒருவர் வேகமாக ஓடி வந்து இந்த பஸ் பழனியா போகுதுன்னு கேட்டேன். ஆமாயா, ஏறு ஏறு, இதுக்கு முன்னாடி வண்டி கிடையாதா? ஏயா, இதுதே வண்டின்னு சொல்கிறேன், நீ அர்த்தம் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வண்டி இருக்கான்னு கேட்குறியே. அந்த ஆள் பஸ்ஸில் ஏறாமல் கம்பியை பிடிச்சிக்கிட்டே மேலும் கேட்டேன். கோயம்புத்தூர்லேருந்து பழனிக்கு ஒரு ஆளுக்கு என்ன சார்ஜ் ஆகும்? 9 ரூபாயும். 9 ரூபாயும். ஏறி உட்காரியா? கண்டக்டர் எரிச்சலோட கற்று அந்த ஆள் ஏறாமல் சொன்னான். அப்போ 18 பேருக்கு 162 ரூபா ஆகும். 18 பேருக்கு 162 ரூபா ஆகும். நீங்கள் மொத்தம் 18 பேர் இருக்கீங்களா? கூட்டி வாயா, அத்தனை பேரையும் பஸ்ஸு கிளம்ப நேரமாச்சு. இப்போ யாரும் பழனிக்கு போகலை கண்டக்டர். வர்ற வாரம் என் பையனுக்கு பழனியில் வச்சு முடி இறக்க போகிறேன். சொந்தக்கார ஜனம் ஒரு 18 பேரை கூட்டிகிட்டு போகணும். அதுதான் உங்களை விசாரித்தேன். அந்த ஆள் சொல்லிவிட்டு எதிரே வந்த மலைமிச்சாம்பட்டி பஸ்ஸை நோக்கி ஓட பழனி கண்டக்டர் சாவக்ராக்கி அப்படின்னு சொன்னதோடு திருப்தி அடையாமல் ஒரு மகா மோசமான கெட்ட வார்த்தையும் சேர்த்து சொன்னார் பாருங்க. வீரபத்திரன் சுற்றிக்கிட்டே சிட்டி பஸ் ஸ்டாண்டு தொட்டு நரசிம்மநாயக்கம் பாளையம் போகும் பஸ்ஸை தேடினான். 32G நகர்ந்து கொண்டிருக்க ஓடி போய் ஏறினான். பஸ்ஸில் 4-5 பேர்களே இருந்தாங்க. கண்டக்டரோட காசை கொடுத்துட்டு டிக்கெட் வாங்கிக்கிட்டு ஜன்னலோரமாக உட்காந்தான். 30 நிமிஷம் பிரயாணம். பஸ்ஸு நரசிம்மநாயக்கம் பாளையத்தில் நின்ற போது விடியலை இருட்டு நிறைய கரைந்து கொண்டு போயிருந்துச்சு. பஸ் ஸ்டாண்டில் இருந்த வேப்ப மரத்தில் காகங்கள் ஏக இறைச்சலிட்டு கொண்டிருந்துச்சு. வடிவேலன் டீ ஸ்டால் அந்நேரத்துக்கு திறக்கப்பட்டு பாய்லர் கணப்பு சிவப்பாய் தெரிந்தது. துடியலூர் சந்தைக்கு போக வேண்டிய சாமந்தி பூக்கள் கூட கூடையாக பஸ் ஸ்டாப்பில் காத்திருந்தன. கமல் ஹேர் ஹட்டில் சலூனில் கலவனார் ஒருவர் உட்காந்து தான் ஒரு வருட காலமாக வளர்த்து வந்த தாடி மீசையை இழந்து கொண்டிருந்தான். வேப்ப மரத்துக்கு கீழே தினத்தந்தி பேப்பர் கூட சுட 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 விற்பனை ஆகி கொண்டிருந்தது. வீரபத்திரன் சுடு இறங்கினான். தான் இந்த ஊரை விட்டு போன ஒரு வருஷ காலத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாமல் அப்படியே இருந்த நரசிம்மநாயக்கன் பாளையத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான். நடந்தான். பஸ் ஸ்டாண்டில் இருந்த சொற்ப கூட்டமும் அவனையே பார்த்துச்சு. அவனுடைய முதுகுக்கு பின்னால் யாரோ 2 பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க. சமூகா போகிறது யாரு? வீரபத்திரனா? அப்படித்தான் தெரியுது. எங்கே போயிருந்தேன் இத்தனை நாள்? யாருக்கு தெரியும்? திடீர்னு வந்திருக்கான். விஷயம் தெரிஞ்சு வந்திருக்கானா, தெரியாமல் வந்திருக்கானா? விஷயம் தெரியாமல் இருக்குமோ? அதுதான் பேப்பர்காரன் தான் ஃபோட்டோவோட பத்தியாக போட்டானே. என்ன சொல்கிறாங்க இவங்க? நடந்து கொண்டிருக்கிற வீரபத்திரன் நின்று அவங்கள திரும்பி பார்த்தான். பேசி கொண்டிருந்த 2 பேரும் வாய்களை கப்புன்னு முடிக்கிட்டாங்க. வீரபத்திரனை தொடர்ந்து வந்தான். வாசலை கூட்டி தண்ணீர் தெளிச்சு கொண்டிருந்த பெண்கள் வீரபத்திரன் வருவதை பார்த்ததுமே தண்ணீர் தெளிப்பதை நிறுத்திட்டு ஸ்தம்பித்து போய் அவனையே பார்த்தாங்க. ஏன் என்னை இப்படி பார்க்குறாங்க?
சூட்கேஸ்களை சுமந்தபடியே அந்த நீளமான தெருவை கடந்து மாரியம்மன் கோயில் வீதியை தொட்டான். வீதியின் துவக்கத்திலேயே பெரிதாக கட்டப்பட்டிருந்த தண்ணீர் டேங்கின் மேலே பஞ்சாயத்தோட சார்பில் பொருத்தப்பட்ட ரேடியோ வேளாண்மை விரிவாக்க பணியாளர்களுக்கு எதையோ அறிவிப்பு செய்து கொண்டிருந்தது. தண்ணீர் டேங்குக்கு கீழே நின்று தண்ணீர் பிடித்து கொண்டிருக்க பெண்கள் வீரபத்தனை பார்த்ததும் அது வரைக்கும் பேசி கொண்டிருந்த சினிமா விவகாரத்தை விட்டு அவனை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. கீழ் ஸ்தாயியில் தெளிவில்லாத கிசுகிசுப்பான குரல்கள். தண்ணீர் நிரம்பிய குடத்தை எடுத்து இடுப்பில் வச்சபடி நடந்த பொன்னுசாமி வாத்தியாரின் மகள் லட்சுமி வீரபத்தனை பார்த்ததும் புன்னகைச்சா. அண்ணேன்னு சொன்னான். என்னம்மா லட்சுமி, சௌக்கியமா அப்படின்னு. சௌக்கியந்தானே. அப்பாரும் சௌக்கியந்தான். இத்தனை நாளாக எங்கன்னே போயிருந்தீங்க? லட்சுமி அவனோடு இணைந்து நடந்தபடியே கேட்டான். அதேம்மா கேட்குறேன். சம்பாதிக்க தப்பு இல்லாதவன், அம்மாவை தங்கச்சியும் காப்பாற்ற வக்கில்லாதவன்னு ஒரு பஞ்சாயத்து என்னை கேவலமாக பேசியதை தாங்கிக்கவே என்னால் முடியலை. 4 காசு சம்பாதிக்கிற வரியில் ஊரை விட்டு ஓடிப்போனேன். இப்போ 4 காசோடு திரும்பி வந்திருக்கேன். என்னோட தங்கச்சி பார்வதி அம்மாவும் இப்போ எப்படி இருக்காங்க லட்சுமி? அண்ணே லட்சுமி தட்டென்று நின்றா. என்னம்மா? உங்களுக்கு விஷயம் தெரியாதா அண்ணே? விஷயமா? என்ன விஷயம்? உங்கள் அம்மாவும் தங்கச்சி பார்வதியும் செத்து போயிட்டாங்க. வீரபத்தனோட கையில் இருந்த 2 சூட்கேஸை நழுவி உருண்டன. வாய் தன்னிச்சையாக திறந்து கொள்ள உதடுகள் துடித்தன. செத்துட்டாங்களா? ஆமாம், 2 வாரத்துக்கு முந்தி. எப்படி? குடிசை எரிஞ்சு போய். அம்மா பார்வதி வீறிட்ட வீரபத்தனை தன் வீட்டு குடிசை இருந்த திக்கை நோக்கி ஓடினான். கையில் செம்போடு பொட்டல் வெளியே இலையான் தேடி போய் கொண்டிருந்த ஜனங்கள் அவனை வேடிக்கை பார்க்க தெருநாய்கள் அவனை பார்த்து குறைச்சன. நிமிஷ நேரம் ஓட்டம். வீடு இருந்த இடத்த தொட்டான். மனசுக்கு வலி திமிரியது. குடிசை இருந்த இடத்துல தீப்பட்டு கரைஞ்ச குட்டி சோர்க மட்டும் நின்றுச்சு. குடிசையின் சாம்பல் முன்னோட மண்ணாக கலந்து கட்டியிருந்துச்சு. பாதி எரிந்து போன மூங்கில் கம்புகளை ஒரு ஓரமாக குவித்திருந்தாங்க. கண்களில் நீர் தரல வீட்டையே சுற்றி வந்தான் வீரபத்திரன். திடீர்னு அவனுடைய தோள் மேலே ஒரு கை விழுந்துச்சு. கணேசமூர்த்தி அவனுடைய பாலிய கலநன்மை இறுகி போன முகத்தோடு நின்றுந்தான். கணேசமூர்த்தி ஒரு வேலையில்லா பட்டதாரி. வேலை கிடைக்காதால கவர்மெண்ட்டை திட்டிக்கிட்டே ஏதோ ஒரு மன்றத்தை அமைச்சிக்கிட்டே உரத்த சிந்தனைகளை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. வாடா வீரபத்ரா. வீரபத்திரனின் தோலை பற்றி தன்னுடைய வீட்டு திண்ணைக்கு இழுத்து கொண்டு போனான் கணேசமூர்த்தி. வீரபத்திரனை புலம்புனான். டே கணேசா, எப்படிடா? என்னோட அம்மாவும் பார்வதியும் குடிசையில் தீப்பிடிச்சு செத்தாங்க. கணேசமூர்த்தி கசப்பா புன்னகைத்தான். அடுப்பு தீடா கூரை விரிசல்லப்பட்டு தீப்பிடிச்சதா போலீஸ் சொல்கிறாங்க. ஊர் ஜனங்களும் அப்படித்தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் அப்படி நினைக்கல. வீரபத்திரன் வீடு இசுக்குன்னு அவனை ஏறிட்டான். கண்களில் இருந்த நீரை அவசரமாக தொடச்சிக்கிட்டான். நீ என்னடா நினைக்கிற? திட்டம் போட்டு பண்ணின கொலைன்னு நினைக்கிற? கொலையே தான். அசந்து தூக்கிடப்பட்டு உங்கள் அம்மாவையும் பார்வதியும் குடிசைக்குள்ளே வச்சு வெளிப்பக்கமாக பூட்டிக்கிட்டு நீ தீ வச்ச. உயிரோட 2 பேரையும் கொளுத்துனா அதுக்கு பேர் கொலை தானே? முகம் பூராவும் ரத்த சிவப்பான வீரபத்தினே உருமுனை. தீ வச்சது யார்? பக்கம் பார்த்துக்கிட்டு மெல்லிய குரலை சொன்னான் கணேசமூர்த்தி. அன்னைக்கு காலை வந்த தபால்களை பிரித்து அரசாங்க வாசனை வீசும் கடிதங்களை படித்து கொண்டிருந்தார் ஜெயில் சூப்பரிண்டென்டன்ட் பாண்டரங்க. தொப்பி வச்சு அமுக்கி போன கிராப்போடு தெரிந்த பாண்டரங்கனுக்கு வரப்போகிற விஷயம் ரிட்டையர்மெண்ட் வருஷம். காக்கி யூனிஃபார்ம்களை போடும்போதே இதயங்களை கலட்டி வைத்து விடுகிற ஆஃபீஸருக்கு மத்தியில் இவன் கொஞ்சம் வித்தியாசமானவன். சுலபத்திலும் ஈரம் கசிகிற மனாமை வருக்கு. தமிழ்நாட்டில் எல்லா சிறைகளிலும் தலா 5 வருஷம் வேலை பார்த்து கடைசியாக இந்த கோவை சிறையின் சர்வீஸை முடிக்க காத்திருப்பவர். தபால்களை பார்த்துக்கிட்டே வந்தவரின் பார்வை சட்டன் அந்த கடிதத்தில் தேங்கியது. அட என்கின்ற பாவனை நெற்றியை கீறிக்கொண்டே இன்டர்காம் ரிசீவர் எடுத்தார். டெப்டி சூப்பரிண்டென்டன்ட் அருள்ராஜின் அறையில் இருந்த இன்டர்காம் கத்துச்சு. அவர் எடுத்தார். சார், மிஸ்டர் அருள்ராஜ், என்னோடய ரூம் வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு போகிறீங்களா? வரேன் சார். ஆன் த வே. ஓகே.
எம்சம்ஸ்க்கு தகவல் அனுப்பிட்டு பிரின்ஸ் மாயாண்டி என்னோடய ரூமுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லுங்க. எஸ் சார். இன்டர்காமில் ரிசீவரை கீழே வச்சுட்டு நெற்றியை மறுபடியும் தேய்த்தபடி அந்த பழுப்பு நிற காகிதத்தில் ஒட்டியிருந்த எழுத்துக்களையே பார்த்து கொண்டிருந்தார் பாண்டரங்கன். அருள்ராஜ் ஒரு சல்லிட்டோடு உள்ள வந்தார். சார் ப்ளீஸ் திஸ்டிட்டான். அருள்ராஜ் உட்கார்ந்தா. மாயாண்டி அழைத்துக்கிட்டு வர சொன்னீங்களா? சொல்லியிருக்கேன் சார். பாண்டரங்கன் மெல்லிய குரலில் சொன்னேன். டெல்லியிலேருந்து ஆர்டர் வந்தாச்சு அருள்ராஜ். சார். பாண்டரங்கன் வாயை திறந்து பதில் சொல்வதற்குள்ள கதவுக்கு வெளியே இரும்பு சங்கிலியில் கலகலக்கம் சத்தங்கள். மாயாண்டி வாரான். மாயாண்டி அழைத்து வந்த போர்டன் விரைப்பான சொல்லிட்டுகளை விநியோகிக்கும் மாயாண்டி பாண்டரங்கனை பார்த்து கோணல் சிரிப்பு சிரித்தான். மாயாண்டிக்கு ராட்சச உருவம். கையிலையும் காலையும் அமோகமாக ரோமமயிர், மொட்டை அடித்த தலை, அகலமாக நெற்றிக்கு கீழே ரத்தத்தில் மிதக்கிற ஒரு மாதிரியான செக்கச்சவேன்னு விழி, முன்வரிச பக்கல் எல்லாமே அவன் சிரிக்கும்போது பார்ப்பவங்களோட வயிற்றில் பய ஊசி இறக்கும். சாராய கடையில் ஏற்பட்ட ஒரு சின்ன தகரனுக்காரனா தாத்திரம் பண்ண மாயாண்டி ஆட்டாக இருக்கிற வெட்டு கத்தியால் 8 பேரை கண்டந்தண்டமாக வெட்டி போட்டானா. மாயாண்டி சூப்பரண்டு பாண்டரங்கன் கூப்பிட மாயாண்டி தன் கைகளில் சங்கிலியில் கலகலக்க நிமிர்ந்தான். என்ன சார் அப்படின்னு அலட்சியமாக. உன்னை தூக்கில் போட சொல்லி உத்தரவு வந்தாச்சு. சந்தோஷம். நாளைக்கு காலையில் 5 மணிக்கு. பரம சந்தோஷம். உன்னோட கடைசி ஆசை ஏதாவது இருந்தால் சொல்லேன். மாயாண்டி சிரித்தான். நாளைக்கு காலையில் 5 மணிக்கு தூக்கு கயிற்று. என்னை கொண்டு விட்டு போகும்போது என்னோடய கடைசி ஆசையை ஒரு பேப்பரில் எழுதி தரேன். ஏன் இப்போவே சொல்ல மாட்டியா? மாட்டேன். ஏன்? சொன்னாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஜெயில் சூப்பரிண்டன்ட்டு பாண்டரங்கனுக்கு டெப்டி அருள்ராஜ் மாயாண்டி ஆச்சரியமாக பார்த்தாங்க. அவனை மோவாயை சொரிந்து கொண்டு எங்கோ பார்த்தான். பாத்ரூமை விட்டு வெளியே ஓடி வந்த பாரி ஜன்னல் ஓரமாக மயங்கி கிடக்கும் நந்தினியை பார்த்து தான் அதிர்ந்து போனான். நந்து நந்து அவருகே ஓடி போய் குனிந்த நந்தினியை 2 கைகளாம் அள்ளிக்கொண்டு படுக்கைக்கு வந்தான். கிடத்தினான். நந்தினி அலறை கேட்டு பாரியின் அப்பா வசீகரனும் அம்மா பரிமளாவும் பக்கத்தரையிலேருந்து ஓடி வர மாடியிலேருந்து பாரியின் தம்பி விமலும் அவனுடைய மனைவி சொப்னாவும் தடத்தடத்து வந்தாங்க. டே பாரி, நந்தினிக்கு என்ன ஆச்சு? பரிமளம் கேட்டான். தெரியலேம்மா, இவ ஏதாவது பயமுறுத்தி இருப்பான் வாயிசன்னு சொன்னான். இல்லைப்பா, நந்தினி சத்தம் போட்டப்போ நான் பாத்ரூமில் இருந்தேன். பாச்சையோ கரப்பாம்பூச்சியோ அக்காவுக்கு பக்கத்தில் ஓடி இருக்கும். அக்கா உடனே பயந்து அலறி இருப்பாங்க. விமல் ஓடி போய் வாட்டர் ஜக்கை கொண்டு வந்து உள்ளங்கையில் கொஞ்சம் போல் தண்ணி வறுத்து நந்தினியின் முகத்தில் வீசிறினான். நந்தினியின் முகம் உணர்ச்சிக்கு வந்தது. மெல்ல 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 கண்களை மலர்த்தின. நந்து நந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளுடைய கன்னத்தை லேசாக தட்டினான் பாரி. நந்தினி மெல்ல எழுந்து உட்காந்தா. என்னம்மா நந்தினி, எதுக்காக அப்படி கத்துன? வாயிசன் குனிந்து மெல்லிய குரலில் கேட்டான். ஏய் எலி 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 மாமா. எலியா? தோட்டக்காரன் நஞ்சம் கடப்பாறையில் ஒரு எலியை நச்சுன்னு அடித்த ரத்தமெல்லாம் செதறி அதை பார்த்துட்டு தான் அப்படி கத்துனான். நல்ல பொண்ணுமா நீ. நீ நாங்கள் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டோம். எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே நகர பாரி தலையில் கை வச்சுக்கிட்டு கட்டில் உட்காந்தான். போச்சு, மானம் போச்சு. நந்தினிக்கு அவனருகே உட்காந்து ஒன்று, என்னங்க நாள் ரொம்பவும் கத்திட்டேனா? கத்தலாது, சரியான காட்டு கத்த. நந்தி எப்படி எதுக்கெடுத்தாலும் பயப்படுற? ஒரு எலியை அடித்து கொன்னதுக்காக அப்படி கத்தணும்? சத்தம் போடுவேன் பாரு. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. சாரிங்க. என்ன சாரி? உன்னை விட 3 வயசு சின்னவன் என் தம்பியோட ஒய்ஃபு சொப்னா. அவள் எவ்வளோ தைரியமாக இருக்கா. மரும கதை, வெயில் கதை எல்லாம் படிக்கிறா. ராத்திரி எந்த நேரமானாலும் வெளியே போயிட்டு வர்றா. நீ ராத்திரியில் பாத்ரூம் போகணும்னா கூட நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிற. என்னை தட்டி எழுப்பி துணைக்கி கூட்டிகிட்டு போகிற. நான் என்னங்க பண்ணட்டும்? தனியாக வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் நெஞ்சு புறம் படபடன்னு அடிக்குது. சொபத்தில் ஊர்ந்து போகிற பாச்சியை பார்த்தா என்னோடய உடம்பு ரோமம் பூராவும் சிலிக்குது. இருட்டை பார்த்தா இருட்டில் யாரோ நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இரு உன்னை பம்பாய்க்கு கூட்டிகிட்டு போய் முன்ன பின்ன தெரியாத அந்த ஊரில் ஒரு நாள் புறம் தனியாக விட்டுட போகிறேன். ஐயோ, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. என்ன நீங்கள் 5 நிமிஷம் என் பக்கத்தில் இல்லைன்னா அந்த பயத்திலேயே நான் செத்துடுவேன். தோ பாரு நந்தினி, ஒரு பாச்சையோ கரப்பாம்பூச்சியோ ஒன்று என்ன பண்ணிடும்?
வெறும் இருட்டு ஒன்றை என்ன பண்ணிடும்? மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக தைரியத்தை வளர்த்துக்கோ. இப்படி எல்கேஜி படிக்கிற குழந்தையாட்டம் இருக்காத. சரிங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ பேக்கில் மெட்டீரியல்ஸை தனியாக எடுத்து வை. நான் ஒரு தடவை வந்து செக்கப் பண்ணுறேன். சரிங்க. நந்தினி மெதுவாக நடந்து உள்ளறைக்கு போனான். அவள் போகட்டும்னு காத்திருந்த மாதிரி அறையின் மூலையில் இருந்த இன்டர்காம் கூப்பிட்டது. போய் ரிசீவரை எடுத்தான் பாரு. மறுமுனையில் வயலட் பேசினான். சார், நான் வயலட். சொல்லு வயலட். எனிதிங் இம்பார்ட்டன்ட்? எஸ் சார். நீங்கள் கோயம்புத்தூர் புறப்பட்டு போகிற காரில் சம் ட்ரபுள். டிரைவர் மாணிக்கம் சொல்கிறாரு. மாணிக்கம் பக்கத்தில் இருக்கானா? ஆமாம். அவன்கிட்ட ரிசீவரை கொடு வயலட்டு. அவள் கொடுக்க மறுமணியில் மாணிக்கம் குட் மார்னிங் சார் பாரி கேட்டான். என்ன மாணிக்கம், காரில் என்ன ட்ரபுள்? வண்டி ஸ்பீடாக போகிறப்ப ஜெர்க் ஆகுது சார். சரி, பார்த்துடு. 1 மணி நேரம் ஆகும் சார். பரவாயில்ல, பார்த்துடு. பாம்பே ஃப்ளைட் மத்தியானம் 2 மணிக்கு தான். 12 மணிக்கு கோயம்புத்தூர் போனால் கூட போதும். சரி சார். ரிசீவரை வைத்துட்டு திரும்பினா பாரி. நந்தினி நின்றுட்டு இருந்தா. ஃபோனில் யார் கூட பேசுனீங்க? டிரைவர் மாணிக்கம். என்ன சொன்னார்? கார் என்னமோ மக்கர் பண்ணுதான். ஐயோ, நெஞ்சில் கை வைத்த நந்தினி பயத்தில் வாய் பழந்து கண்கள் விரிய நின்னான். பாரி சிரித்துக்கிட்டே அவளுடைய தோலை தட்டினான். பயப்படாத, காரை சர்வீஸ் பண்ணிடுவான். கணேசமூர்த்தி அக்கம் பக்கம் பார்த்துக்கிட்டு வீரபத்திர மெல்லிய குரலை சொன்னான். பெரிய நாயக்கரும் அவரோட மச்சனும் பூபதி நாயக்கனும் ஆட்களை விட்டு உங்கள் வீட்டு குடிசைக்கு தீ வச்சுட்டாங்க. ஏன் ஊரில் பலவிதமாக சொல்லிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச காரணத்தை சொல்லட்டுமா வீரபத்திரா? சொல்லு. வீரபத்திரனோட விழிகளில் நிஜமாகவே அனல் பறந்துச்சு. கணேசமூர்த்தி சொல்ல ஆரம்பித்தான். பூபதி நாயக்கனும் உன்னோட தங்கச்சியும் ஒருத்தரை விரும்பி பழகிட்டு இருந்தாங்களாம். அதனால உன்னோட தங்கச்சி கர்ப்பமானாலாம். உன்னோட அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு போய் மகளை கூட்டிக்கிட்டு நேராக பெரிய நாயக்கர்கிட்ட நியாயம் கேட்க போயிருக்காளாம். அதனால் வந்த வினை தான் இதுன்னு நினைக்கிறேன். பெரிய நாயக்கனும் சரி பூபதி நாயக்கனும் சரி எப்பேற்பட்ட ஆளுங்கன்னு கிராமத்தில் பூராவும் தெரியும். பூபதி நாயக்கையும் தங்கச்சி கூட பழகவே இல்லைன்னு சொல்லிட்டான். பெரிய நாயக்கன் வீட்டு நாயை அவிழ்த்து விட்டு உங்கள் அம்மாவை துரத்திருக்கான். நாயால் கடிப்பட்டு நாராக சேலை கிழிஞ்சு பைத்தியகாரி மாதிரி உங்கள் அம்மா தெருவில் ஓடி வந்தா. வீரபத்தனோட உடம்பில் இருந்த ரத்தம் முழுவதும் உஷ்ணமாகி கொதிநிலைக்கு போனது. கண்களில் கத்தி குத்து மாதிரி ஆவேசம் பதிந்திருந்தது. கணேசமுத்திரி தொடர்ந்தான். உங்கள் அம்மாவையும் தங்கச்சி பார்வதியும் விட்டு வச்சா விஷயம் வெளியே பரவிடணும்னு நினச்சேன். ராத்திரியோட ராத்திரியாக குடிசைக்கு தீ வச்சு கொளுத்திட்டாங்க. போலீஸ் வந்தாங்க. பெரிய நாயக்கனுக்கும் பூபதி நாயக்கனுக்கும் பயந்து போன ஊர் ஜனங்க யாரும் வாயை திறக்கலை. அடுப்பில் இருந்த தீ கவனக்குறைவால் கூரையில் பட்டு தீ பிடிக்க செத்து போனதாக போலீஸ் முடிவு பண்ண கேஸ் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வீரபத்திரன் நிமிர்ந்தான். கணேசமூர்த்தி போலீஸில் நீ கூடவா சொல்லலை? நான் போலீஸில் உண்மையை சொல்லலாம்னு இருந்தேன் வீரபத்ரா. ஆனால் என்னோடய வீட்டில் அம்மாவும் அப்பாவும் ரொம்பவும் பயப்பட்டாங்க. உண்மையை சொன்னால் நம்ம வீட்டையும் அவங்க வீட்டை மாதிரி கொளுத்திடுவாங்கன்னு நினச்சி என்னோடய வாயை கட்டி போட்டுட்டாங்க. வீரபத்ரன் ஆவசமாக தன் கைமுட்டிய சுவரில் ஓங்கி குத்தினான். சுவரின் சுண்ணாம்புக்கார புலப்புலப்பலான்னு வந்துச்சு. கணேசமூர்த்தி, அந்த பெரிய நாயக்கனும் பூபதி நாயக்கனும் போலீஸ்கிட்டே இருந்து தப்புடலாம், ஆனால் என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது அப்படின்னு சொன்ன விறுவிறுன்னு மேட்டு தெருவில் இருந்து நாயக்கன் பங்களாவை நோக்கி ஓடினான். வீரபத்ரா, நில்லு, ஆத்திரப்படாத. கணேசமுத்திரி கத்த அதை பொருட்படுத்தாமல் ஓடினான். வீரபத்ரன் தெரு மூலையில் இருந்த திரும்பியதும் எதிர்பட்ட மட்ட சாலையில் உட்காந்து இளநீரை வெட்டி சாப்பிட்டு இருந்தார். சுப்பு கவுண்டனின் கையில் இருந்த அந்த பளபளப்பான வீச்சரிவாளை அவனை ஏன்னு பதற பிடுங்கி கொண்டான். இந்த அறிவாளுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. சுப்பு கொன்று வேலையை முடிச்சுட்டு நானே கொண்டாந்து தரேன் என்ன அப்படின்னு ஓடிட்டான். கிழக்கு சூரியன் முழுசாக மறைஞ்சிச்சு. வெளியே வந்து பூமியை வெளிச்சத்தால் நினச்சிருந்தான். போர்வையை போத்திக்கிட்டு வீட்டு திண்ணைகளை உட்கார்ந்திருந்த பளபளக்கும் போர்வையை போத்திக்கிட்டு வீட்டு திண்ணைகளில் உட்காந்துருந்த கிழங்க ரோட்டோரமாக உட்காந்து இயற்கை உபாதைகளை வெளிப்படுத்தி கொண்டிருந்த குழந்தைகள்
அந்த குழந்தைகளுக்கு அருகே நின்ற பெண்கள் எல்லோரும் பளபளக்கும் அறிவோட ஒரு சின்ன புயல் மாதிரி போய்க்கொண்டு இந்த வீரபத்திரனை பயத்தோடு பார்த்தாங்க. 2 நிமிஷம் வீரபத்திரன் மேட்டு தெருவுக்கு ஒன்று தெருவு கோடியிலிருந்து நாயக்கரான பங்களா சமீபத்திய பெயின் பூச்சில் தெரிஞ்சு மூடி கிடந்த காம்பவுண்டு கிட்ட காலையில் அப்படி 8 உழைச்சான் வீரபத்திரன். கேட்டு தன்னை 2 கைகளையும் அகல விரிச்சுக்கிட்டு க்ரீச்சுன்ற சத்தம் பின்னுக்கு போனது. போட்டிக்கோ தூணில் கட்டி போட்டிருந்த அல்சேஷன் நாய் ஆக்ரோஷமாக எம்பி குதித்தது. லல்லன்னு வீரபத்திரன் உள்ள நுழைஞ்சான். அல்சேஷனின் குறைப்பு தீவிரமானது. முண்டாசு கட்டி இடுப்பில் 4 முளை வேட்டியை சுற்றி இருந்த ஒரு ஆள் தோட்டத்துக்கு பக்கத்தில் இருந்த வெளியிட்டான். யார் வேணும்? 2 நாயக்கனுங்களும். அந்த ஆள் பயமாக வீரபத்திரனை பார்த்து கொண்டிருந்தான். போத கதவு திறக்க பெரிய நாயக்கத்தன் அறைக்கு போன லாட மீசையை வருடி கொண்டே வெளிப்பட்டார் கரகரப்பான குரலை. யாராத? அல்சேஷனா ஆக்ரோஷமாக குறைக்க அதன் குறைப்பை பொருட்படுத்தாமல் போட்டிக்கப்படி ஏறினா வீரபத்திரன் சொன்னான். நான் தாண்டா வீரபத்திரன். ஓ, ஊரை விட்டு ஓடி போன வெறும் பையில எப்போ வந்த? உங்கள் அம்மா தங்கச்சி குடிசை எரிஞ்சு செத்து போன விஷயம் தெரிஞ்சு வந்துட்டியா? குடிசை தானாக எரியலை, அதுக்கு நெருப்பு வச்சதே நீயும் உன்னோட மச்சினனும் தான்டா. நாயக்கர் முகம் மாறினார். ஊரில் இதை யாரா உனக்கு சொன்னாங்க? யாரோ சொன்னாங்க. நிஜமா பொய்யா? நிஜம்தானே சொன்னால் என்னடா பண்ணுவ? பெருசாக அருவாளை தூக்கிட்டு வந்துட்டேன். வெட்டிடுவியோ? டேய் சின்னச்சாமி. ஐயா, அந்த முண்டாசு கட்டினால் ஓடி வந்தான். நம்ம அல்சேஷன் அவுத்துடு, அவனோட அம்மாக்காரி ஓடின மாதிரி ஓன ஓடட்டும். அப்புறம் உள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கிற பூபதி எழுப்பி போலீஸுக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சரிங்க ஐயா. அந்த ஆள் ஓடி போய் ஆக்ரோஷமாக எம்பி குறைத்து கொண்டிருந்த அல்சேஷன் கழுத்துப்பட்டையை அவிழ்த்து விட்டான். அந்த வினாடிக்காகவே காத்திருந்ததை போல் அல்சேஷன் வீரபத்திரன் மேல் பாய்ந்தது. வீரபத்திரன் கொஞ்சம் போல பின்னுக்கு ஓடி மனசுக்குள்ளே புரண்டு வந்த ஆவேசத்தை எல்லாம் வலது மணிக்கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அறிவால் ஒய் அப்படின்னு காட்டில் வீசினான். அடுத்த வினாடி ஆக்ரோஷமாய் பாய்ந்த அல்சேஷன் நாயின் தலை இரத்தப்பீரலோட தனியாக எகிரி போய் எதிர் சுவற்றில் மோதி கொண்ட கீழே உருண்டது. போர்ட்டிகோ படிகளில் நாயின் உடம்பு துடித்தது. துளி துளியாய் ரத்தம் சொட்டும் அறிவாளோடு ஒரு விகார சிரிப்போடு வீரபத்திரன் நிமிர்ந்து பெரிய நாயக்கரை ஏறிட்டான். அவரை நோக்கி நகர்ந்தான். கை சங்கிலிகள் கலகலக்க மாயாண்டி திரும்பி போனதும் சூப்பர் பாண்டரங்கன் அருள்ராஜ் பக்கமாய் திரும்பினார். மிஸ்டர் அருள்ராஜ் சார். மாயாண்டி என்ன சொல்லிட்டு போனான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல சார். நாளைக்கு காலையில் தூக்கு கயத்துக்கு போனதுக்கு முன்னாடி தன்னோட கடைசி ஆசையை ஒரு பேப்பரில் எழுதி தரேன்னு சொல்லியிருக்கான் சார். அவன் எழுதி தர்ற கோரிக்கையை படிச்சுட்டு அந்த நேரத்துக்கு நாம் எப்படி நிறைவேற்ற முடியும்? இப்போவே அவனை பார்த்து என்ன எழுதி தரப்போகிறான்னு கேட்டுக்க மிஸ்டர் அருள்ராஜ். நாம் கொஞ்சம் ப்ரிப்பேராக இருக்கலாம்ல. அவன் ஒரு மூர்க்கம் சார். கேட்டாலும் சொல்ல மாட்டான். நாளைக்கு காலையில் தான் அவன் தரேன் கோரிக்கையை கன்சிடர் பண்ணி பார்ப்போம். ஜெயில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு அவனோட கோரிக்கை கட்டுப்பட்டால் நாம் அதை நிறைவேற்றி வைக்கலாம். நோ, அவனோட ஆசை என்னன்னு இன்றைக்கே நமக்கு தெரியணும். நீங்கள் 1 மணி நேரம் கழிச்சு அவனோட செல்லுக்கு போய் பேசி பாருங்கள். எஸ் சார். மாயாண்டிக்கு ஃபேமிலி இருக்கா? அவனோட கேஸ் ஹிஸ்ட்ரி பிரகாரம் லீகலாக ஒரு ஃபேமிலியும் கிடையாது சார். 1 வாரத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு பொண்ணு அவனை பார்க்குறதுக்கு வந்தா சார். யாருன்னு கேட்டேன். 3வது செட்டப் சார்ன்னு சொல்லி சிரித்தான். அப்போ இன்னொரு சிக்கலும் கிளம்புதார்ல. என்ன சார், தூக்கில் போடப்புற பாடியை யார்கிட்ட தர்றது? அதையும் அவங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அருள்ராஜ் தலையாட்டினார். எழுந்து மறுபடியும் சொல்லிட்டு ஒன்றை விநியோகித்து விட்டு வெளியே வந்தார். பாண்டரங்கன் ரிவாலிங் நாக்காளியில் சுழன்றருகே இருந்த அலமாரி நின்றும் அந்த செல் மெயின்டெனன்ஸ் ஃபைலை எடுத்து புரட்டினார். 2 தாள்களையும் புரட்டியிருப்பார். மேஜை மேலே இந்த டெலிஃபோன் கூப்பிட்டுச்சு. ஹலோ. டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பெண்ணின் குரல் கேட்டது. ஹலோ மிஸ்டர் பாண்டரங்கன். எஸ். வழுக்குப்பாறை எஸ்டேட்லேருந்து கால் வருது, பேசுனேன். ஹலோ அங்கிள், நான் நந்தினி பேசுகிறேன். அட நந்தினியா? என்னம்மா இது திடீர் ஃபோனு? சும்மா தான்.
நானும் அவரும் 12 மணிக்கு கோயம்புத்தூர் வரோம். வந்து மத்தியானம் 2 மணி ஃப்ளைட்டில் பாம்பே போகிறோம். அடிச்சக்க 2வது ஹனிமூனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிஸ்னஸ் விஷயமாக அவர் பாம்பே போகிறாரு. அவளை கவனிச்சுக்க நான் போகிறேன், அவ்வளோதான். மாமி வீட்டில் தான் இருக்காங்க. வீட்டில் தான் இருக்கா? நானும் அவரும் கோயம்புத்தூர் வந்ததும் வீட்டுக்கு வரோம். வாங்க வாங்க, வெல்கம். மத்தியானம் சாப்பாடு எங்களுக்கு அங்கே தான். ப்ளஷர் வாங்க. சிரிச்சுக்கிட்டே ரிசீவரை சாத்தினார் பாண்டுறங்க. அதே வினாடி எம் செல்வாடன் லீ சப்திக்க வேக நடை போட்டுக்கொண்டே உள்ளே வந்தார். எஸ் நிமிர்ந்தார் பாண்டுரங்கன். சார், மாயாண்டி ராமசாமிங்கிற கைதி சங்கிலியால் அடிக்க காயப்படுத்திட்டான். அவனை அடக்க போனால் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். என்ன அவர் சொல்ல பாண்டுரங்கன் பதட்டமாக எழுந்தார். காலை 9 மணிக்கு சூரியன் வழுக்கு பாறையை சுற்றிலும் பரவி இருந்த கனமான பனிப்பொருவியை விரட்டி விட்டு பூமியை சூடேற்ற ஆரம்பித்தான். எஸ்டேட் பங்களாவில் போர்ட்டிகோவில் சாக்லேட் வண்ண அம்பாஸ்டர் நீர் குளியலை முடிச்சுக்கிட்டு நின்றுச்சு. டிரைவர் கிருஷ்ணன் உள்ளே இருந்து கொண்டு வந்த சூட்கேஸையும் பிரீஃப் கேஸையும் டிக்கிக்குள்ளே அடைச்சி கொண்டிருந்தான். போர்ட்டிகோ வராந்தால வாகீசனும் பரிமளாவும் நின்றுக்க படிகளில் விமலும் சொப்னாவும் தெரிந்தாங்க. வாகீசன் கேட்டான், பாரி இன்னமும் உள்ளே என்ன பண்ணுறான்? ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஓ, வந்துடுவார் மாமா சொல்லிக்கிட்டே நந்தினி முன்புற அறையிலிருந்து வெளிப்பட்டான். வெளிர் நீல நிற க்ரீம் சேலையிலும் அதே வண்ண ப்ளவுஸிலும் அமர்க்களமாக இருந்தான். மேஃப்ளவர் சென்ட்டை மெலிதாக மேலே ஸ்ப்ரே செய்திருந்தான். தளர்வாய் பின்னிருந்த கூந்தல் ஒன்றை ரோஜா இரத்த சிவப்பாய் சிரித்தது. அத்தைக்கு அருகில் போய் நின்று கொண்டாள் நந்தினி. பரிமளா சொன்னான், 4-5 நாள் அதிகமானாலும் பரவாயில்ல நந்தினி, பாம்பேயை நல்லா சுற்றி பார்த்துட்டு வா. சரியத்தை, ஹோட்டல் ரூமில் உன்னை தனியாக விட்டுட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயாவது போயிடுவான், நீ விட்டுடாத, அவன் கூடவே போமா. வாகீசன் சொல்ல சிரிப்போடு தலையாட்டினாள் நந்தினி. சரி மாமா, சரி சார், ப்ளீஸ் இந்த ஃபைலை மாத்திரம் பார்த்து சைன் பண்ணிடுங்க சார். 2 நாள் கழித்து கான்ட்ராக்ட் பார்ட்டி வந்துடுவார். வயலட், நான் பாம்பேலேருந்து வர்ற வரைக்கும் இந்த எஸ்டேட் டீலிங்ஸ் பூராவே என்னோடய பிரதர் விமல் பார்த்துக்குவார். ப்ளீஸ் கான்டாக்ட் ஹிம். எஸ் சார். மலையாளம் பிளான்டேஷன்லேருந்து கருணாகரனுங்கிற பேரில் ஃபாடனிஸ்ட் ஒருவர் அடுத்த வாரம் என்னை மீட் பண்ணுறதுக்கு வருவார். அப்பாயின்மெண்ட் டேட்டை அடுத்த வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஐ வில் டூ இட் சார். கார் அருகே வந்தான் பாரி. என்ன கிருஷ்ணா, கிளம்பலையா? கிளம்பலாம் சார். காரில் இருந்த ட்ரபிள் சரி பண்ணிட்டியா? இப்போவே பண்ணியாச்சு சார். கோயம்புத்தூர் போய் சேர்ற வரைக்கும் வழியில் ஒன்றும் வராது சார். பாரி அப்பா அம்மா பக்கம் திரும்பினான். அப்பா நான் வரட்டுமா? நந்தினியை கூட்டிகிட்டு போகிற, ஜாக்கிரதை. அம்மா வரேன், போயிட்டு வாடா. விமல், வயலட் உனக்கு நிறைய வேலை வச்சுருக்கா. அவள் அவசரம்னு சொல்கிற ஃபைலை மட்டும் பார்த்துட்டு போதும். சொப்னா, விமலை கொஞ்சம் நேரமாவது ஆஃபீஸ் வேலைக்கு பார்க்க விடு. வரட்டுமா? எல்லோரும் சிரிச்சு கொண்டிருக்கும் போ. பாரியும் நந்தினியும் காரில் இருந்தாங்க. நந்தினி எல்லாரிடமும் தலையசைத்து விடை பெற்றுக்கொள்ள கார் ஊர்ந்தது. சிமெண்ட் கேட்டை தாண்டியது கார். வெளியே காத்திருந்த ஜில்லுன்னு காற்று கண்ணாடி கதவுகளை இடுக்கல் அப்படியே புகுந்து முகத்தை அப்படியே தடவிக்கிட்டு இருந்துச்சு. நந்தினி, உன்னோட அங்கிள் பாண்டுரங்கனுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கிந்தியே, அவர் கூட பேசிட்டியாமா? அப்பே லஞ்ச் அவர் வீட்டு முடிச்சிருவோம். ஆமாம் கிருஷ்ணா. காரை ஓட்டி கொண்டிருந்த டிரைவர் கிருஷ்ணன் திரும்பி பார்த்தார். என்ன சார், எங்களை கோயம்புத்தூரில் ஜெயில் சூப்பரண்ட் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நீ உடனே எஸ்டேட்டுக்கு திரும்பி போயிடு. கார் அங்கே வேண்டியிருக்கும். சரி சார். கார் மலைப்பாதையில் எஸ் போட்டு கொண்டு இறங்க ஆரம்பித்தது. தொலைவில் ஆனைமலை சிகரங்கள் அடர்த்தியான நீல நிறத்தில் சிறிய மேகப்பஞ்சுகள் எதில் போய் ஒட்டி கொள்ளலாம் என்று யோசித்து அலைந்து கொண்டிருந்தன. சமீப மழையை எதிர்பார்த்து அது பெய்யாமல் போகவே மழையின் இரு மருங்கிலும் இருந்த மரங்கள் கொஞ்சம் சோர்வாய் தெரிந்தன. புல்வர்க்கங்கள் காய்ந்து போய் மலைப்பாதையின் 2 பக்கமும் கூடவே வந்தன. என்னங்க, 2 மணி ஃப்ளைட்டில் புறப்பட்டா பாம்பேக்கு எத்தனை மணிக்கு போய் சேரும்? சாயந்தரம் 5 மணி ஆகிடும். அப்போ நாளைக்கு தான் நம்ம பம்பாயை சுற்றி பார்க்க போகிறோமா? ஆமாம். முதல்ல எங்கே போகிறோம்?
எலிஃபெண்டா கேவ்ஸு பம்பாயிலேருந்து ரொம்ப பக்கமாக தூரம், போட்டில் தான் போகணும். போட்டா? அப்போ அது ஆத்தே தாண்டியா இருக்கும். ஆறு இல்லை, கடல். கேட்வே ஆஃப் இந்தியாவில் இருந்து கடலில் 10 கிலோமீட்டர் தூரம் உள்ளே போகணும். அம்மாடி, கடலா? நான் மாட்டேன். உடம்பு சிலிர்த்து கண்களை மூடி தலையை உதறி கொண்டாள் நந்தினி. இந்த பயம்தான் வேண்டாம்னுங்கிறேன். நான் மாட்டேன். பம்பாயில் ரோடு மார்க்கமாக என்னென்ன பார்க்க முடியுமோ அதை மட்டும்தான் பார்க்கலாம். சமுத்திரத்தில் போய் பார்க்குற வேலையே வேண்டாம். பாதி தலையில் நோகாமல் அடிச்சுக்கிட்டேன். இந்த பயம் உன்னை விட்டு எப்போ போகுமோ? கார் வேகமாக கீழே இறங்கி அடித்து கொண்டு இருந்தான். இந்த பயம் உன்னை விட்டு எப்போ போகுமோ? கார் வேகமாக கீழே இறங்கிடுச்சு. வளைவுகளில் திரும்ப ஒரு கார் அப்படின்னு டயர்களை தேய்ச்சது. நந்தினி நெற்றி வியர்த்து, கிருஷ்ணன் காரை கொஞ்சம் மெதுவாக ஓட்டு. சரிம்மா. காரை நிதானத்துக்கு கொண்டு வந்தான் கிருஷ்ணன். அல்சேஷனின் உடம்பு இன்னமும் துட்டித்து கொண்டிருக்க ரத்தம் சொட்டும் அறிவாளோடும் கண்கள் ஏராளமான குரத்தோடும் பெரிய நாயக்கரை பார்த்து கொண்டிருந்து முன்னேறினான் வீரபத்திரன். பெரிய நாயக்கரையினுடைய முகம் இருட்டடித்து போயிருந்துச்சு. சிரமமாக எச்சில் விழுங்கி மெல்ல பின்வாங்கி திறந்திருந்தான் கதவோட வழியாக. உள்ள சரக்குன்னு ஓடி கதவை தாத்த முயல வீரபத்திரன் ஜாக்கிரதையாகி குபீர்னு தீப்பிடித்து மாதிரி பயந்து கதவை மூடப்பட்டு கொண்டிருந்தான். அந்த இடைவெளியில் தன் வலுவான புஜத்தை கொடுத்து நாம் நம்ப கதவு அவனுடைய ஆவேசத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் பட்டீர்னு திறந்து கொள்ள நாயக்கர் பங்களாவில் பறந்த ஆளுக்குள்ள அலைய குலைய ஓடினான். வீரபத்திரன் நொறுங்கி போயிற அளவுக்கு பற்களை கட்டுச்சான். டேய் கத்தி கொண்டே தப்பன்னு பின்னால் துரத்திக்கிட்டு ஓடினான். எதிர குறுக்கிட்ட நாற்காலையும் சோஃபாக்களையும் உதைத்து நகர்த்தி விட்டு நாயின் ரத்தம் தோய்ந்த அறிவாலை உயர்த்தி கொண்டு நாயக்கரை சமீபித்தான். எட்டி பிடித்தான். 1 மில்லிமீட்டர் நாயக்கர் முந்தி கொள்ளவே அவனுடைய ஜிப்பா மட்டும் வீரபத்திரன் கைக்கு சிக்கி டர்ன்றது. கிழிந்து தொங்கும் ஜிப்பாவோடு ஹாலுக்கு வளர்க்க கை பக்கமாய் வளைந்து போகும் மாடிப்படிகளை தடதட என்று மேலே ஏறி ஓடின நாயக்கர். கிழட்டு நாயே, ஓடுடா. உன்னால் எவ்வளோ தூரம்தான் ஓட முடியும்? உன்னோட தலையும் மச்சினனோட தலையும் சீவி நரசிம்ம நாயக்கம் பாளையம் பஞ்சாயத்து மேடையில் நட்டு வச்சாதாண்டா என் மனசு ஆறும். வேஷ்டி அவிழ்ந்து தொங்க மரண பயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கும் நாயக்கரை மூச்சுரைக்க துரத்தி மாடி வராந்த ஓரத்தில் மடக்குனா வீரபத்திரன். நாயக்கர் வராந்தா ஓரமாக கை கூப்பி கொண்டு உட்கார்ந்துருந்தான். முகம் புறவும் வெள்ளமாக வியர்வை, கண்களில் சாவு பயம், உதடுகளில் உயிர்தா. வீரபத்ரா, என்ன ஒன்றும் பண்ணிடாத. உன் குடிசைக்கு தீ வைக்க வேண்டாம்னு நான் எவ்வளவோ தூரம் சொல்லி பார்த்தேன். என் மச்சனை கேட்கல. என்னை விட்டுடு. என்ன சொன்ன? உன்னை விட்டுறதா? துண்டு துண்டாக வெட்டி போடாதாண்டா வந்திருக்கேன் நான். சொன்ன வீரபத்திரன் குரு முயல் மாதிரி சுவரை ஒண்டி கிடந்த பெரிய நாயக்கரின் நரை கிராப்பை பற்றி தூக்குனான். ஈன்னு கத்துனா அறிவாலை உயர்த்தி நாயக்கன் பின்னந்தலையை நோக்கி இறக்கி அதே வினாடி வீரபத்திரன் மணிக்கட்டில் நச்சுன்னு அந்த அடி விழுந்துச்சு. அறிவா கையிந்து நலிவு கொள்ள வீரபத்திரன் திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தான். கையில் கம்பிகளோடு அரைவட்டம் போட்ட மாதிரி 7-8 பேர் தீர்க்கமாக நின்னாங்க. எல்லோருக்கும் முன்னால் பூபதி நாயக்கன் கையில் ரிவால்வரோடு நின்றுனா சிரித்தான். வீணா குண்டடி பட்டுச்சாத பெரியவரை விட்டுட்டு இப்படி ஓரமாக ஒதுங்கு. வீரபத்திரன் கை பெரிய நாயக்கன் தலைமுடியே ஸ்லோ மோஷனில் விட்டுச்சு. பெரிய நாயக்கர் கத்திக்கு தப்பி ஆடு மாதிரி இருந்தடித்து ஓடி வந்து ஆட்களோட சேர்ந்துக்கிட்டார். பூபதி நாயக்கர் ரிவால்வர் அசைச்சான். பின்னாடி போ. அந்த சுவரோரமாக மண்டி போட்டு உட்கார். போலீஸ் வரும். அவங்க கூட போவியான். கொஞ்சம் தள்ளி தூரத்தில் விழுந்து கிடந்த அறிவாலை பார்த்துக்கிட்டே எரிகிற மனசோட சுவரோரமாய் போய் உட்காந்தான் வீரபத்திரன். எப்படி இருந்துச்சு கதை? ஜெயில் சூப்பரண்ட் பண்ணுறங்க எம் செல்ல தொட்ட போது தன் கை சங்கிலியால் கம்பிகளை ஸ்டார்னு அடிச்சுக்கிட்டு கொண்டிருந்த மாயாண்டி செல்லுக்கு முன்னால் போய் நின்னா பண்ணுறீங்க. மாயாண்டி நிமிந்தா. என்ன இதெல்லாம் ஆடுறேங்க? அதட்டெல்லாம் கேட்கவும் மாயாண்டி கம்பீரியம். ஐயா, நான் நாளைக்கு போகிறேன். எனக்கு இந்த ஆத்திரமுகம் வரக்கூடாது தான். இருந்தாலும் சில பேர் என் காது கூட ஏதாவது சொல்லிட்டா என்னால் தாங்க முடியலை. நான் அடித்து காயப்படுத்தின அந்த ராமசாமி என்னோட பழைய சகா. அவன் என்ன வார்த்தை பேசினான்னு வார்டன்கிட்டே கேளுங்க ஐயா, நீயே சொல்லுன்னு சொன்னான். டேய் மாயாண்டி, உன்னை எப்படியும்
தூக்கில் தாண்டா போட போகிறாங்க. நீ செத்து போன அப்புறம் உன்னோட 3வது செட்டப்பை நான் தான் வச்சு கட்டுமான்னு கேட்டிருக்கேன். அந்த வார்த்தையை கேட்டப்புறம் ஒரு மனுஷனுக்கு கோவம் வருமா வராதா? நீங்களே சொல்லுங்கய்யா. மாயாண்டி பொறிந்தேன். அப்படி யாராவது ஏதாவது சொல்லிட்டா வாடங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தவிர நீயே அவனுக்கு தண்டனையை தந்துட்டா கூடாதுல்லப்பா. என்னால் அப்படி இருக்க முடியலையே. என்னோட பார்வைக்கு அது அநியாயமாக பட்டாலும் அந்த நிமிஷமே அதை தண்டிச்சாகணும். என்னோட கண்ணு 2ஐயும் பாருங்கய்யா, எப்படி செவச்சவேன்னு செவந்து கிடக்கு. இந்த சிவப்பு சாராயத்தை குடித்ததாலோ தூக்கம் விழிச்சதாலோ வர்றதில்லை. என்னோட 15 வயசுலேருந்து இந்த 30வது வயசு வரைக்கும் என்ன சுற்றி நடந்த அநியாயங்களை பார்த்து அக்கிரமங்களை பார்த்து தான் என் கண்ணு 2 இப்படி செவந்து கிடக்குது. பாண்டரக்கன் அவனுடைய கண்களையே பார்த்தான். ரத்தம் கசிக்கிற மாதிரி தெரிந்த அந்த சிவப்பு விழிகள் அவர் வயிற்றுக்குள்ளே ஒரு பய ஊசி மாதிரி இறங்கியது. அவனுடைய பார்வையை தவிர்த்து விட்டு சொன்னார், நாளைக்கு தூக்கில் தொங்க போகிற நீ உயிரோடு இருக்கிற இந்த ஒரு நாளையாவது ஒழுங்காக உயிரே சொல்லிவிட்டு திரும்பி நடந்தான் பாண்டரங்க. சற்று முன் பார்த்த மாயாண்டின் சிவப்பு ஒளிகள் அவருடைய மனதில் உறைந்து போயிருந்தன. கோவை மாநகராட்சி. நந்தினியும் பாரியும் இனிதாக வரவைக்குது. மணி 12:05. கோவையின் வானவீதி மப்பும் மந்தாரமாக இருந்துச்சு. பாண்டரங்க மாமா வீட்டில் சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டு 1 மணிக்கே ஏர்போர்ட்டை போயாகணும். முடியுங்களா? நந்தினி கேட்டா. போயிடலாம். லேசாக கண்ணை இருந்தபடி பாரி சொன்னான். கிருஷ்ணன், கொஞ்சம் வேகமாக போயேன். பாண்டரங்க மாமாவோட வீடு தெரியும்ல உனக்கு? தெரியுமே. கொஞ்சம் வேகமாக போ. கிருஷ்ணன் போனான். குறிச்சி ஏறி ரோட்டை சுற்றிக்கிட்டு போத்தனூர் பிரிவு ரோட்டை வெட்டியபடி காரு பாஞ்சிச்சு. கோவை நகரத்தின் போக்குவரத்து அங்கிருந்த சுறுசுறுப்பு ஆரம்பித்த கிருஷ்ணன் அதை பொறுப்பெடுத்தாமல் ஆக்சிலேட்டரை 80ல் அனுத்துனான். நந்தினி பரபரத்தா. கிருஷ்ணன், கொஞ்சம் வேகம்னா இப்படியா? ஸ்லோ பண்ணு. அவள் சொல்லவே கார் சின்னதாக ஜெர்க்காகி குலுங்க பேலன்ஸ் தடுமாறியது. எதிரே பீறிட்டு வந்த லாரியை சிரமப்பட்டு தவிர்த்தான் கிருஷ்ணன். லாரி பதற குரலில் கத்துனான். கிருஷ்ணன் காரை ஓரமாக எடுத்து கிருஷ்ணன் பிரேக்கில் காலை பதிக்க அது எந்தவித பிடிப்பும் இல்லாமல் உள்ளே போய் வர கிருஷ்ணனுக்கு உயர்த்தது. சார் பிரேக் ஃபெயிலியர். என்ன சொல்கிற? பிரேக்கை அழுத்துனா வண்டி நிற்க மாட்டேங்குது சார். பாரியின் வந்து திகிலோடு ஒருத்தரோடு பார்த்து கொண்டு இருந்தாங்க. கார் ராட்சச வேகத்தில் பித்து கொண்டு போனது. எதிரே டவுன் பஸ்ஸுகளும் லாரியும் சொருக்கு ஸ்கூட்டர்களும் வரிசையாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. காரை அசுர வேகத்தில் சீவிச்சு. கிருஷ்ணன், ஏதாவது பண்ணி வண்டியை நிறுத்தா. பாரி கத்த ஏராளமான வியர்வையோடு திரும்பி பார்த்தான் கிருஷ்ணன். என்னால் முடியல சார். அழுகிற குரலில் வண்டி கண்ட்ரோல்ஸ் இல்லை சார். எதுலையாவது மோதினான் நிறுத்தணும் தொடர்ந்து சொன்னான். எப்படியாவது நிறுத்து. இந்த ஸ்பீடில் மோதி நிறுத்தினா வண்டி ஸ்மாஷ் ஆகிடும் சார். உயிர் சேதம் தவிர்க்க முடியாதாயிடும். பரவாயில்ல, கார் சிட்டிக்குள்ளே போயிட்டா நிலமை மோசமாயிடும். என்ன நந்தினி, நீ என்ன சொல்கிற? கேட்டுக்கொண்டே பக்கவாட்டில் திரும்பி பார்த்த பாரி அதிர்ந்து போனான். நந்தினி பின் சீட்டுக்கு சாய்ந்து மயக்கமாகி இருந்தாள். கார் பீத்து கொண்டு விற்றுன்னு போக எதிரே வந்த டவுன் பஸ் காரின் வேகத்தை கண்டு ஒதுங்கி போனது. கிக்கின்னு கிருஷ்ணன், சார் ரோட்டுக்கு வலது பக்கமாக ஒரு மண்மேடு மாதிரி தெரியுதே, அது மேலே காரை மோதி நிறுத்து சார். தைரியமாக மோதி நிறுத்து, ஒன்றும் ஆகாது. கிருஷ்ணன் காரை ஒடித்து எதிரே வந்த ஒரு ஆட்டோவை தவிர்த்து ரோட்டோரமாக கொட்டி வைத்திருந்த மண்மேட்டை நோக்கி வேகமாக போனேன். தட்ட காரின் பானட் மண்மேட்டை தகர்த்து முடியாமல் ஒரு உயிருள்ள ஜந்து மாதிரி பக்கவாட்டில் புரண்டு மல்லாந்தது. காரை 4 சக்கரங்களும் இயக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு மெதுவாய் சுழன்றன. வீரபத்திரன் பசித்த புலி மாதிரி அந்த சின்ன அறைக்குள்ள உலாவுனா. கையில் மாட்டி இருந்த கைவிலங்க பற்களால் கட்டிச்சு கலட்ட முயன்று உதட்டோர ரத்தத்தை வழிய விட்டான். சுவரை தொம்முன்னு கைகளால் முத்தினான். 2 பேரையும் வெட்டி போடாமல் நான் ஓயவே மாட்டேன்டா, துண்டு துண்டாக விட்டு வேணும். தொண்டை நாளங்களை அதிர கத்தினான். பூட்டி இருந்த அறைக்கு வெளியே ஹாஸ்பிட்டலோட வராந்தாவில் நாற்காலி நிரம்பி இருந்த டாக்டர் குணசீலனும் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணனும் அந்த சத்தங்களையெல்லாம் உன்னிப்பாக கேட்டுட்டு ஒருத்தர் பார்த்து கொண்டாங்க. டாக்டர் குணசீலன் தன் அகலமான முன்னேற்றியை தடவி கொண்டே கேட்டார். பேஷண்ட்டோட பேரை என்னென்ன சொன்னீங்க இன்ஸ்பெக்டர்? வீரபத்திரன். சொந்த ஊரே நரசிம்மநாயக்கம் பாளையம் தானா? ஆமாம். வீரபத்திரனோட நடவடிக்கையில் பார்க்கும்போது மற்றவங்களுக்கு அவன் ஒரு பைத்தியம் மாதிரி தெரியலாம்.
ஆனால் ஹீ இஸ் நார்மல். மனசுக்குள்ளே கொலைவெறி நிரம்பி இருக்கு. அவங்கள கொல்லணுங்கிற ஆத்திரம் அவன் உடம்புல ஓடுற ரத்தத்தில் கலந்துருக்கு. அவங்கள அவன் கொலை செஞ்சால் தான் அவனோட வெறியே ஆகும். இந்த வெறி சப்சைட் ஆகணும்னா அடிக்கடி மயக்க ஊசி போட்டு அவனை தூங்க வச்சுக்கணும். ப்ளீஸ் டாக்டர், எதையாவது பண்ணி அவனை நார்மலுக்கு கொண்டு வாங்க. ஸ்டேஷன் லாக் அப்பில் அவனை வச்சுட்டு இருக்கவே முடியலை. 2 நாள் பொறுங்க, இவனை பசுமாடு மாதிரி மாற்றிடுறேன். டாக்டர், இவனுக்கு நிச்சயமாக மென்டல் டிஸார்டர் இல்லையே? சுத்தமாக இல்லை. பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆக் பண்ணுறானா? அப்படி இருந்தால் அவனை டயக்னோஸ் பண்ணவே எனக்கு தெரிஞ்சிருக்கும் இன்ஸ்பெக்டர். நீங்கள் வீரபத்ரனை பற்றி கவலைப்படாதீங்க. அவனுடைய மனசுக்குள்ளே உறைஞ்சி போயிருக்கிற அந்த கொலை வெறியை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ டாக்டர். இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் அந்த தொப்பியை தலைக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். நான் சாயந்தரமாக வந்து பார்க்குறேன் டாக்டர், ப்ளீஸ் கம். டாக்டர் குணசீலன் இன்ஸ்பெக்டருடைய கையை பற்றி குலுக்கி வழி அனுப்பிவிட்டு தன் கையில் இந்த வீரபத்ரனுடைய டயக்னஸ் ரிப்போர்ட்டை புரட்ட ஆரம்பித்தார். கடந்த 1 மணி நேரமாக வீரபத்ரனை மருத்துவ ரீதியாக அலசினதில் அவன் எல்லாவற்றிலும் துல்லியமாக இருந்தான். நிச்சயமாக பைத்தியம் கிடையாது. உடம்பில் இருக்கும் எல்லா நரம்புகளும் கொலைவெறியில் இறைப்பேறி மூளை ஓயாமல் அவர்களை வெட்டு என்று சொல்லிக் கொடுக்கிறது. ரத்தம் நிஜமாகவே உஷ்ணமாகி பாய்கிறது. டாக்டர் பதட்டமான குரல் நிமிர்ந்தார். டாக்டர் குணசீலன் ஐசி யூனிட் ஹெட் நர்ஸ் மரிய புஷ்பம் முகத்தில் வலியும் வேர்வையோடு நின்றிருந்தார். என்ன சிஸ்டர்? ஐசி யூனிட்டுக்கு கேஸ் ஒன்று வந்திருக்கு டாக்டர். நர்ஸிடம் பதட்டம் டாக்டரை தொட்டி கொண்டது. ஃபைலை எடுத்து மேஜையின் மேல் போட்டுவிட்டு அவளோடு இணைந்து நடந்தார். மெல்லிய குரலில் பேசிக்கொண்டே நடந்தார். கேஸ் ஆனா பெண்ணா? பெண். ஏஜ் 20 இருக்கலாம் டாக்டர். பேர் நந்தினி. அந்த பொண்ணுக்கு என்ன? கார் ஆக்சிடென்ட், இன்ஜுரிஸ், ஹெட் இன்ஜுரிஸ். உனக்கு என்ன தோணுது? கேஸ் போயிடுமா? அப்படித்தான் தோணுது டாக்டர். பேஸ் பூராவும் இரத்த கலரியாக தெரியுது. கண்ணாடி துண்டு முகம் நிறைய குத்தி இருக்கு. வராந்தா முடிந்து போயிருக்க. எதிரே ஐசி யூனிட் தெரிஞ்ச ஒரு சின்ன கும்பலுக்கு மத்தியில் பழக்கமான கான்ஸ்டபிள் முகங்கள். டாக்டர் குணசீலனை பார்த்து நெத்தியில் சல்லிட் பதித்தார்கள். கோரசாய் சொன்னார்கள். உக்கடம் பக்கத்தில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட் சார். இத்தனை பேர்? 3 பேர் வந்திருக்காங்க. டிரைவர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். டிரைவருக்கே ஹஸ்பண்டுக்கும் சொற்ப காயம். அந்த பொண்ணுக்கு தான் மேஜர் இன்ஜூரியஸ். இன்ஸ்பெக்டர் இப்போ வரேன்னு சொன்னார் டாக்டர். டாக்டர் குணசீலன் தலையாட்டிக்கிட்டே ஐசி யூனிட்டுக்கு நுழைத்தார். முகப்பில் சிவப்பு விளக்கு எரிய கதவு சாத்திக்கிட்டது. நந்தினி தலையும் முகமும் சிவப்பு பெயிண்ட் அடித்த மாதிரி சைஸில் வெள்ளேன்னு தெரிய அவைகளுக்கு மத்தியில் கண்ணாடி சில்லுகள் ஏராளமாய் பொதிந்து தெரிந்தன. நெற்றியிலும் முழங்கையிலும் கூட்டல் பிளாஸ்டிரிகள் தெரிய தலை கலைந்து உடம்பெல்லாம் மண் தீட்டிய கோலத்தோடு பாரி உட்கார்ந்திருந்தான். அவனை சுற்றிலும் ஆகீசன், பரிமளம், விமல், சொப்னா கண்ணீர் நிரம்பிய விழிகளோடு நின்னாங்க. கிருஷ்ணன் மூலமாக விஷயத்தை கேட்டுட்டு மொட்டாடர் வேன் ஒன்றை பிடித்து வழுக்குப்பாறை எஸ்டேட்டுக்கு அத்தனை பேரும் வந்து சேர்ந்திருக்காங்க. ஆயீசன் இதில் நிரம்பவும் தளர்ந்து போயிருந்தார். திரும்ப திரும்ப அந்த ஒரே கேள்வியை பாரிடம் கேட்டு, நந்தினிக்கு ஒன்றும் ஆபத்தில்லையே? உள்ள போன டாக்டர் இன்னும் வெளியே வரலையேப்பா. அவர் அந்த பின்னாடி தானே தெரியும். பாரியும் அழுகி தெரிக்கும் குரலில் ஆயீசனுக்கு பதிலை சொல்லி கொண்டிருந்தான். பரிமளம் சேலை தலப்ப வாயில குத்தி மெழுகல் சிந்தி கொண்டிருக்க, சொப்னா தன் கையில் இந்த சின்ன சின்ன சிறு பூ போட்ட கட்சி பல கண்களை ஒத்தி கொண்டிருந்தார். விமல் சோரோரமாய் போட்டிருந்த பெஞ்சில் சாய்ந்து உட்கார்ந்து கண்களை மூடி இருந்தார். கான்ஸ்டபிள் ஒருவர் அந்த கும்பலில் தலை நீட்டினார். சார், ஆக்சிடெண்ட்டில் அடிபட்ட அந்த பெண்ணோட ஹஸ்பண்ட் யார்? நான் தான்னு பாரி சொன்னான். உங்களை இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாரு. பாரி தொய்வாய் எழுந்து அவரை பின்தொடர்ந்து வார்டின் ஓரத்தில் சின்னதாக ஒரு மேஜையும் நாற்காலியும் போட்டு கையில் டைரியோடு உட்கார்ந்த இன்ஸ்பெக்டர் பாரியை பார்த்து, வாங்க உட்காருங்க. எதிர இந்த நாற்காலி உட்கார்ந்தான். உங்கள் பேர் பாரி. இந்த ஆக்சிடென்ட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? தற்செயலாக நேர்ந்ததுதானா? தற்செயலாக நேர்ந்தது தான். நீங்கள் வந்த கார் இதுக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு இல்லை? உங்கள் கார் டிரைவர் கிருஷ்ணனை விசாரித்து பார்த்ததில் வழுக்குப்பாறை எஸ்டேட்டில் கார் புறப்படும் போதே கார் ஜெர்க்கு வந்ததாகவும் பின்னாடி அதை சரிப்படுத்தினதாகவும் சொல்கிறாரே, உண்மையா? ஆமாம். கிருஷ்ணன் எவ்வளோ காலமாக உங்ககிட்ட டிரைவராக
5 வருஷமாக இந்த கார் விபத்தை பார்க்கும்போது ஆக்சிடெண்ட் மாதிரி தோணினாலும் இந்த விபத்துக்கு பின்னாடி ஏதாவது பிளான் இருக்கலாம்னு என் மனசு படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாரி? நான் அப்படி நினைக்கல சார். என் வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியேயும் சரி எனக்கு எதிரிகளே கிடையாது. திடீர்னு காரில் எப்படி அந்த ஜர்க்ஸ் வரும்? அந்த சோகமான சூழ்நிலையிலும் புன்னகைத்தார் பாரி. நீங்கள் நினைக்கிற மாதிரி இதில் எந்த சதி வேலையும் கிடையாது இன்ஸ்பெக்டர். இது எதிர்பாராத விதமான நடந்த மோசமான விபத்து தான். டிரைவர் கிருஷ்ணனுக்கு தெரியாமல் காரை யாரும் தொட்டுடக்கூட முடியாது. இது ஆக்சிடெண்ட், அவ்வளவுதான். அவன் பேசி கொண்டிருக்கும் போதே ஐசி யூனிட் வெள்ளை கதவு பிளாக் திறந்துச்சு. டாக்டர் குணசீலன் தன்னை விட ஜூனியரான டாக்டர் பிரதாப்போட வெளிப்பட்டார். உடுத்தியிருந்த வெள்ளை கோட்டில் ஆங்காங்கே இரத்தக்கீரல்கள், முகத்தில் சோர்வு தெரிந்தது. பாரி இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிட்டு வேகமாக டாக்டர் நின்னா. டாக்டர் குணசீலன் அவரை ஏறிட்டார். நீங்கள் தானே அந்த பெண்ணோட ஹஸ்பண்ட்? எஸ் சார் டாக்டர். ஆமாம். உங்கள் எனக்கு புரியுது. ஆங்ஸைட்டி. உங்கள் ஒய்ஃபோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. ரேர் பிளட் குரூப் ABRH நெகட்டிவ். இந்த பிளட்ஸ் குரூப்பு பிளட் குரூப்பு உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இருக்கா? பாரி தலையார். நோ நோ நோ. பிளட் பேங்க்லேயும் அந்த குரூப் பிளட் கிடையாது. மற்ற ஹாஸ்பிட்டலுக்கும் தகவல் கொடுத்துருக்கோம். உங்கள் ஒய்ஃபோட அதிர்ஷ்டம் அந்த குரூப் பிளட் கிடைக்கணும். டாக்டர் குணசீலன் சொல்லிக்கிட்டே நடந்தேன். பாரி உடைந்து போய் நின்னான். குணசீலன் அதிர்ச்சியாக தன் அறைக்குள்ளே நுழைந்து நாற்காலியில் சாய பின்னால் அந்த டாக்டர் பிரதாப் எதிரே உட்காந்து, என்ன டாக்டர் பிரதர்ஸ், ஃபர்தர் ஸ்டெப்ஸ் என்ன? அந்த குரூப் பிளட் கிடைக்காம நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் ஃபெயிலியர் தான். அந்த பிளட் ஹவரில் கிடைக்குமா? 2 ஹவர்ஸில் தடிக்க சொன்ன பிரதாப் மேஜையின் மேலிருந்த அந்த ஃபைலை எடுத்து மெல்ல புரட்டினான். குணசீலன் சிகரெட் பாக்கெட்டுக்கான கோட் பாக்கெட்டை தடவி கொண்டிருக்கேன். பிரதாப் திடீர்னு முகம் அப்படியே பிரகாசமாகி கையை சுடுக்கினான். டாக்டர், என்ன பிரதாப்? வி காட் இட் டாக்டர். என்ன இது? இன்றைக்கி காலையில் அட்மிட் ஆன வீரபத்ரனோட ஃபைல் தான். எஸ், அவனோட பிளட் குரூப்பை நீங்கள் எப்படி மறந்தீங்க டாக்டர்? ABRH நெகட்டிவ்னு அழகாக டைப் பண்ணியிருக்காங்க. உதட்டில் சீரட்டை பொருத்தி கொண்டிருந்த டாக்டர் குணசீலன் நெட்டியில் த அப்படின்னு அரைஞ்சிட்டு, சி எப்படி மறந்தேன்? நாக்காளியை டர்ன்னு பின்னுக்கு இழுத்துட்டு வெளியே. பிரதாப், டாக்டர் வீரபத்ரனை மயக்கத்துக்கு உட்படுத்தாமல் பிளட்டை எடுக்க முடியாது. ப்ளீஸ் கைண்ட்லி டேக் நெசசரி ஸ்டெப்ஸ். சச்சா, எப்படி இது ஞாபகத்துக்கு வராமல் போயிடுச்சு? பிரதாப், ஐ மஸ்ட் தேங்க்யூ. சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணுங்கள். டாக்டர் பிரதாப் தயக்கமாக. என்ன பிரதாப், வீரபத்ரன் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற ஒரு பேஷண்ட், அவங்க பெர்மிஷன் இல்லாமல் எப்படி பிளட் கலெக்ட் பண்ண? அந்த பெர்மிஷன்லாம் நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் யூ டூ வாட் ஐ சே. எஸ் டாக்டர். வேணுங்கிற அட்டன்ட்டை கூப்பிட்டுங்க. செட்டப் கொடுத்து கேர்ஃபுல்லாக பிளட் கலெக்ட் பண்ணுங்கள். நான் ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். இன்னும் சில ஆப்ரேஷன் தேட்டரை நோக்கி போக பிரதாப் வீரபத்ரன் இருந்த செல்லை நோக்கி போனான். வராந்தாவில் போய் கொண்டிருந்த எதிர்பட்ட ஆட்டலியையும் அட்டண்டர்களையும் சேகரித்து கொண்டான். அரசுக்கு இன்ஸ்பெக்டர் கொடுத்தபடியே வீரபத்ரன் இருந்த செல்லுக்கு முன்னால் வந்து நின்னான். உள்ளே இருந்த ஆக்ரோஷமாய் வீரபத்ரன் சீரல் கேட்டு, என்னை வெளியில் விடுங்க. அவங்க 2 பேரையும் வெட்டி தள்ளணும். கண்டந்துண்டமாக வெட்டி போட. டேய், நான் உங்களை விடமாட்டேன். பிரதாப் தன்னை சுற்றிலும் நின்றிருந்த ஆடலிகளை பார்த்தபடி சொன்னான். கதவை திறந்த உடனே அவன் வெளியே ஓடி வருவான். ஒரே அமுக்கி அவனை மல்லாத்துக்கணும். அசைய விடாமல் பிடிச்சிக்கணும். நான் இன்ஜெக்ஷன் போட்டு 2-3 நிமிஷம் கழிஞ்ச பின்னாடி தான் அவனை விடணும். எஸ் டாக்டர். பிரதாப் கதவை அப்படியே திறந்தான். சாயந்தரம் 4 மணி இருக்கும். ஐசி யூனிட்டுக்கு வெளியே வாயிசன், பரிமளா, பாரி, விமல், சொப்னா, டிரைவர் கிருஷ்ணன், இந்த கும்பலோடு புதிதாக ஜெயில் சூப்பரிண்டென்டன்ட் பாண்டரங்கனும் சேர்ந்து கவலையோடு நின்னாங்க. நினச்சி சொன்னாங்க, மத்தியானம் லஞ்ச் உங்கள் வீட்டில் தான் அங்கிள். கண்டிப்பாக வரேன்னு ஃபோன் பண்ணி சொன்ன பொண்ணுக்கு இப்படி ஆயிட்டது. ஏன்பா பாரி, கார் ரிப்பேர்னு தெரிஞ்சும் எதுக்காக அதில் வரணும்? பஸ்ஸில் வந்திருக்கலாமே. பாரி பதில் சொல்லாமல் மோவாவை தடவி கொண்டே எங்கோ பார்த்தான். பக்கத்தில் உட்காந்த விமல் எரிச்சலோடு சொன்னான்,
காருக்கும் மனுஷனுக்கும் எந்த நேரத்தில் எதுவும் வரலாம். ரிப்பேரான காரை சரி பார்த்து தான் கிருஷ்ணன் எடுத்துகிட்டு போயிருக்கான். நந்தினியை யாராச்சும் உள்ளே போய் பார்த்தீங்களா பாண்டுரங்கன் கேட்க எல்லோருமா உதட்ட பிரிக்கினாங்க. டாக்டர்ஸ் யாரையும் அலோவ் பண்ணலை அங்கிள். நந்தினியோட பிளட் குரூப் வேறு ரேர் பிளட் குரூப்பா, அது கிடைக்காம ரொம்பவும் சிரமப்பட்டிருந்தோம். கடைசியில் போலீஸ் கஸ்டடியில் இருந்த ஒரு பேஷண்ட்டோட பிளட் குரூப் அதிர்ஷ்டவசமாக நந்தினியோட பிளட் குரூப்போட அமைஞ்சிச்சு. அவனோட பிளட்டை கொடுத்து தான் ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆப்ரேஷன் ஆரம்பித்து 2 மணி நேரம் ஆச்சு. விமல் சொல்லி கொண்டிருக்கும்போதே நர்ஸ் ஒருத்தி யூனிட்டின் கதவை திறந்து கொண்டு வெளியே பாண்டுரங்கனும் பாரியும் அவளிடம் ஓடினாங்க. சிஸ்டர் அப்படின்னா அவள் சிரிச்சா. உடனே ஆப்ரேஷன் சக்ஸஸ், டாக்டர் வெளியே வருவாள், மற்ற விவரங்களை அவர்கிட்டே கேட்டுடுங்க. அவள் தண்ணீர் ததும்பும் இரத்த பஞ்சு துணுக்களோட மிதக்கும் ட்ரேயுடன் நகர்ந்து போக டாக்டருக்காக காத்திருந்தாங்க. 5 நிமிஷம் நழுவ டாக்டர் குணசீலன் வெளியே வந்தார். தன்னை சுற்றிலும் நின்று ஆர்வமாய் பார்க்கும் முகங்களை பார்த்து புன்னகைத்தார். இனி பயமே இல்லை. போதுமான ரத்தம் கொடுத்ததில் மிஸ்ஸஸ் நந்தினிக்கு ஞாபகம் வந்துடுச்சு. 2 கண்ணிலேயும் கிளாஸ் ஃபீஸ் ஏறி இருக்கு. அவங்களால பார்க்க முடியுமா முடியாதாங்கிறத நாளைக்கு தான் சொல்ல முடியும். நாங்கள் நந்தினியை பார்க்கலாமா டாக்டர்? பாண்டுரங்க நார்மாய் கேட்க குணசீலன் சொன்னார், தாராளமாக இப்போ பார்க்கலாம், ஆனால் அதிகமாக பேச்சு தராதிங்க. எஸ் டாக்டர். எல்லோரும் உள்ளே போனாங்க. அறைக்கு நடுவே தெரிந்த கட்டில் நந்தினி கிடத்தப்பட்டிருந்தான். மூக்கு துவாரங்களும் உதடுகளும் தாடை பிரதேசங்களும் தவிர முகத்தின் மற்ற பாகங்களும் பின்னந்தலை புறாவும் தும்பை பூவாய் பேண்டேஜ் தெரிஞ்சது. மணிக்கட்டில் சிறிய ரப்பர் குழாயின் ஊசி வழியே சலைன் வாட்டர் போய் கொண்டிருந்தது. விரல்களிலும் முழங்கைகளிலும் பிராஸ்டி தெரிஞ்சிச்சு. பாரி முதல் ஆளாய் அவளை நெருங்கினான். நான் நந்தினி. பாரியின் குரலை கேட்டதுமே நந்தினியை வலது கையும் முதடுகளும் அசைத்தன. என்னங்க? பாரி அவளுடைய கையை பற்றிக்கும். ஒன்றும் பயப்படாத நந்தினி, அவள் புன்னகைத்தா. எனக்கு என்னங்க பயம்? உங்களுக்கும் கிருஷ்ணனுக்கும் அடி ஒன்றும் படல, லேசா ஸ்கிராய்ப்பு தான். ஆமாம், என்னோட கண்ணு 2ஐயும் எதுக்காக கட்டியிருக்காங்க? கண்களில் கண்ணாடி துண்டு ஏறி இருக்கிறதுன்னு சொன்னால் நந்தினி பயத்தில் மறுபடியும் மயக்கமாயிடுவான்னு நினச்சா பாரு. கண்ணில் ஏதோ லேசாக அடிபட்டிருக்கான், மருந்து ஊற்றி கண்களை கட்டியிருக்காங்க. நந்தினி மறுபடியும் உதடுகளை புன்னகையில் விழுத்தா. ஏங்க பொய் சொல்கிறீங்க? என் 2 கண்ணையும் கிளாஸ் பீஸ் குத்தி இருக்கிறதா டாக்டர் இன்னொரு டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரே. நந்தினி தொடர்ந்தா. எஸ்டேட்லேருந்து எல்லாரையும் வரவழைச்சிட்டிங்க போலிருக்கே. அத்தா அழற சத்தம் கேட்குது. மாமாவும் அழுறாரா? எனக்கு இடது பக்கத்தில் சொப்னா நிற்கிறான்னு நினைக்கிறேன். சென்ட்டு வாசனை வருது. விமல் வரலையா? அண்ணி. என்ன விமல், எஸ்டேட்டை விட்டு எல்லோரும் வந்துட்டிங்களா? பல்வரிசை தெரிய சிரித்த நந்தினியை விழிகள் விரிய பார்த்தான் பாரி. ஒரு தலைவலியோ காய்ச்சலோ வந்துவிட்டா நந்தினி பயந்து போய் அவனை பத்திர பாடு மனசுக்குள்ளே வளைஞ்சிச்சு. என்னங்க, எனக்கு என்னமோ ஆயிடுச்சு. மாத்திரை சாப்பிட்ட பின்னாடியும் தலை ஏன் இப்படி வலிக்குது? டாக்டர் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரலைங்களா என்று அவள் பயப்படுற பயம் பாரிக்கு சில சமயங்கள் எரிச்சலை ஊட்டியிருக்கிறது. ஆனால் இத்தனை பெரிய விபத்தை சந்தித்த விஷயம் தெரிந்த பிறகும், கண்ணுக்குள்ளே கண்ணாடி துண்டுகள் குத்தி இருக்கிற விஷயம் தெரிந்த பிறகும் நந்தினி பயப்படவே இல்லை. அந்த பழைய பயம் அவளிடம் இல்லவே இல்லை. பாரி பிரமிப்பா அவளையே பார்த்தான். பாண்டுரங்கன் குரல் கொடுத்து, அம்மா நந்தினி, என் வீட்டுக்கு மத்தியானம் சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து படுத்துட்டியேம்மா. தலையை அவர் இருந்த அதிசய பக்கமாக நகர்த்தினாள் நந்தினி. அட அங்கிள், நீங்களும் வந்துட்டீங்களா? உங்கள் வீட்டு சாப்பாடு எங்கே போயிட போகுது? நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கண்டிப்பாக சாப்பிட வருவோம். நர்ஸ் பேச்சில் குறுக்கிட்டா. அதிகமாக பேசாதீங்க, டாக்டர் சொல்லியிருக்காரு. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். பார்க்க வரவங்களும் பேச்சு கொடுக்காதீங்க, வெறுமனே பார்த்துட்டு போங்க, போதும். எல்லோரும் மெதுவாக நகர்ந்து கதவை நோக்கி போக பாரி மட்டும் நந்தினி அருகே வந்து அவள் கையை என்னங்க, இந்த கார் ஆக்சிடென்ட்டு, நீ ஹாஸ்பிட்டலில் இப்படி படுத்திருக்கிறது, இப்படி எதுவுமே உனக்கு பயம் இல்லையா? எதுக்காக பயப்படணும் நான்? உங்களுக்கு பயமாக இருக்கா? சொல்லிட்டு பாரியின் கையை தட்டி கொடுத்தா. போங்க, தைரியமாக போங்க. மாமாவுக்கும் அத்தைக்கும் தைரியம் சொல்லுங்கள். ஆஸ்பத்திரியிலையே உட்கார போர் அடித்தா நோன் ஷோவோ மேட்னி ஷோவோ பார்த்துட்டு வாங்க. பாரி பிரமிப்பாக அவளை பார்த்து கொண்டே நகர்ந்த ஐசி யூனிட்டை விட்டு வெளியே போனான். விடிகால 5 மணி இருக்கும். சூரியன் கண்விழிக்காத கிழக்கு திசை. இன்னமும் இருட்டாக இருந்துச்சு. ஜெயில் காம்பவுண்டை சுற்றிலும் வளர்ந்த வேப்ப மரங்கள் பரவின சீவுகள். சென்டரில் இருந்த ஜவான் வெறப்பாக நடந்து போய் தண்டவாள துண்டில் இரும்பு சுத்தியலால் 5 முறை அடித்த ஓசையை மாயாண்டி விழுத்துக்கிட்டான்.
அதே வினாடி அவனுடைய செல்லின் கதவருகே வார்டன் பூட்ஸ் சத்தம். தொடர்ந்து சாவி புட்டில் பொருத்தப்பட்டு கலங்கென்று கலண்டு கொண்டிருக்கும் சத்தம். மாயாண்டி வெளியே வா. மாயாண்டி கையில் கோர்த்திருந்த சங்கிலிகள் அசைய வெளியே வந்தான். செல்லுக்கு வெளியே கொட்டியிருந்த மசமசப்பான இருட்டில் ஜெயில் சூப்பரிண்டென்டன்ட் பாண்டரங்கனும் வார்டனும் ஒரு டாக்டரும் நின்றிருந்தாங்க. மாயாண்டி சிரித்து கொண்டே வெளியே வந்தான். 5 மணி. எப்போ ஆகும்னு பார்த்துக்கிட்டே இருந்து வந்தீங்களா ஐயா? பாண்டரங்கன் அவனுக்கு நெருங்கினான். மாயாண்டி, உன்னோட கடைசி ஆசையை ஒரு பேப்பரில் எழுதி தூக்கு கயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தரேன்னு சொன்னியே, அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். சீக்கிரம் எழுதி கொடு. மாயாண்டி தன் பெரிய உதடுகளால் சிரித்தான். நேற்றுக்கு ராத்திரியே எழுதி வச்சிட்டேன் ஐயா. இந்தாங்க, படித்து பார்த்து என்னோடய ஆசையை நிறைவேற்ற முடிஞ்சால் நிறைவேற்றுங்க. அரை டிராயர் இடுப்பில் செருகி வைத்திருந்த அந்த கசங்கலான கடிதத்தை அலட்சியமாய் இடது கையில் உருவி நீட்டினான் மாயாண்டி. அதை வாங்கி பிரித்து பார்த்தார் பாண்டரங்கன். அருகே இருந்த வார்டன் டார்ச் உலகத்தை அந்த லெட்டரின் மேல் உமிழ்ந்தார். 4 வரிகள். ஓடியிருந்த அந்த கடிதத்தை 15 நொடிகளில் படித்து முடித்த பாண்டரங்கன் ஆச்சரியத்தோடு நிமிர்ந்தார். மாயாண்டி, செய்வீங்களா ஐயா? டாக்டர்ஸை கலந்துக்கிட்டு செய்கிறேன். ரொம்ப நன்றியா. கைவிலங்கல் சப்திக்க கை குவிந்து விட்டு வார்டனோடு நடந்தான் மாயாண்டி. அவன் இருட்டி நடந்து போவதையே நிகழ்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தார் பாண்டரங்கன். அவன் வராந்தாவுக்கு பின்பக்கமாய் இருட்டில் மறைந்த போதும் கூட கைவிலங்குகளின் சத்தம் கேட்டு கொண்டிருந்தது. காலை 8 மணி. டாக்டர் குணசீலனின் தனியறை. அவரை சுற்றிலும் கவலையான முகங்கள். வாகீசன், பரிமளா, பாரி, விமல், சொப்னா, பாண்டரங்கன் எல்லோரும் நின்றிருந்தார்கள். பாரி மட்டும் குளற கேட்டான். ஏன் டாக்டர், நந்தினிக்கு கொஞ்சம் கூட பார்வையே இருக்காதா? சான்ஸே இல்லை. நேற்றைக்கே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். மிஸ்ஸஸ் நந்தினிக்கு நினைவு திரும்பின மகிழ்ச்சியில் நீங்கள் எல்லோரும் இருந்தீங்க. இந்த சமயத்தில் சொல்லி உங்கள் மகிழ்ச்சியை கெடுக்க நான் விரும்பலை. இப்போ மிஸ்டர் பாண்டரங்கன் என்கிட்ட வந்து அந்த தூக்கு தண்டனை கைதி தன்னோட கண்களை தானமாக கொடுத்துருக்கிறதா சொன்னதானால தான் நான் உங்களை எல்லாம் கூப்பிட்டு விஷயத்தை சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அந்த கைதியோட கண்களை நந்தினிக்கு எடுத்து வச்சா நிச்சயம் பார்வை கிடைச்சிடுமா டாக்டர்? வாகீசன் கேட்க டாக்டர் புன்னகைத்தார். 80% நான் கேரண்டி தர முடியும் சார். மிஸ்ஸஸ் நந்திக்கு பிறவிலே பார்வை இல்லைன்னு தான் ஆப்ரேஷன் ரிஸ்க்கு. அவங்க பார்வையோடு இருந்தவங்க. ஸோ எந்த ஒரு ஆக்ரோஷமான கண்ணை பொருத்தினாலும் அவங்களால பார்வை வந்துடும். எல்லோரும் மௌனித்தாங்க. 1 நிமிஷ நேரம் இறுக்கமான மௌனத்திற்கு பிறகு பாண்டரங்கன் தொண்டையை கனைத்து கொண்டு பேச ஆரம்பித்தார். நந்தினிக்கு இந்த ஆக்சிடெண்ட்டில் பார்வை போனது துரதிர்ஷ்டமானதுதான். அதே சமயத்தில் அவள் பக்கம் கொஞ்சம் அதிர்ஷ்டமும் இருக்குது. அவளும் பார்வை போன நேரம் தூக்கில் தொங்க விடப்பட்ட கைதியோட ஒரு ஜோடி கண்களை அவைலபிளாக இருக்குது. யாருக்கும் எந்த யோசிப்பும் வேணாம். டாக்டர் ஆப்ரேஷனுக்காக ஏற்பாடுகளை செய்யட்டும். எல்லோரும் மௌனமாக தலையாட்டின. ஒரு விஷயம் என்ன, ஒரு தூக்கு தண்டனை அடைஞ்ச கைதியோட கண்களை நந்தினிக்கு பொருத்த போகிற விஷயத்தை தயவு செய்து யாரும் அவகிட்ட சொல்ல வேணாம். கண்ணில் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்களும் அதையே சொல்லணும். எல்லோரும் தலையாடினாங்க. பாரி கேட்டு, ஆப்ரேஷன் என்னைக்கு டாக்டர் பண்ண போகிறீங்க? இன்றைக்கி. இன்னும் 1 மணி நேரத்தில் ஆப்ரேஷன் ஆரம்பிக்க போகிறோம். ஆப்ரேஷனை பண்ண போகிறவர் டாக்டர் மனோகர் டேவிட். ஓ, சிட்டியில் இன்றைக்கி அவர் பெரிய சர்ஜன். அவர் செஞ்ச அத்தனை ஆப்ரேஷனும் அற்புதம். எல்லாருக்குமே பார்வை கிடச்சிருக்கு. சொல்ல கொண்டே டாக்டர் குணசீலன் இருந்த எல்லோரும் மெதுவாக அறையை விட்டு நகர்ந்து நந்தினி இருந்த ஐசி யூனிட்டை நோக்கி போனாங்க. நந்தினி எழுந்து உட்காந்து நர்ஸ் நீட்டிய மாத்திரை இலங்கையில் வாங்கி டம்ளர் தண்ணி உதவியோடு விளங்கி கொண்டிருந்தார். 2 கண்களில் அழுத்தமான பேண்டேஜ் தெரிஞ்சு நர்ஸிடம் கேட்டு கொண்டிருந்தார் நந்தினி. சிஸ்டர், என்னோடய கண்கட்டை என்றைக்கு வைக்கணும்? ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சது. ஆப்ரேஷன் இன்னைக்கு? அதை டாக்டர் தான் முடிவு பண்ணணும். நந்தினி ஏதோ சொல்ல வாயை திறந்த நேரம் பாரியும் மற்றவங்க உள்ளே நடந்தாங்க. நந்தினி பாரி கூப்பிட்டான். நிறைய காலடி சத்தம் கேட்டு நந்தினி மலர்ந்தா. வாங்க எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சொல்லி வச்ச மாதிரி எங்கே போயிட்டு வரீங்க? டாக்டரை பார்த்துட்டு பாரி மெல்லிய என்னோட கண் ஆப்ரேஷன் என்னைக்கு சொன்னார்? இன்னைக்கு. சீக்கிரமாக பண்ண சொல்லுங்கள். கண் 2ஐயும் கட்டிக்கிட்டு இருட்டையே பார்த்துட்டு இருக்க செம்ம போர் அடிக்குது. நந்தினி, ஆப்ரேஷன் மைனர், நீ பயப்படாமல் இருக்கணும். பயப்படுறதா உங்ககிட்ட சொன்னேன்னா என் 2 கண்ணையும் குத்தி இருக்கிற கிளாஸ் பீசஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு
போட்டு ஸ்டிச் பண்ண போகிறதா டாக்டர் சொன்னார். அவ்வளோதானே. உதட்ட சுழிச்சுக்கிட்டே யாருக்கோ ஆப்ரேஷன் என்பது போல் அலட்சியமாய் சொன்ன நந்தினியை தியா பட்ட பிரமிப்போடு பார்த்தான் பாரதி. விரலுக்கு குண்டூசி குத்தினா கொண்டா கூட அன்னைக்கு புறாவும் அதையே சொல்லிட்டு இருப்பான் நந்தினி. இவ அதிர்ச்சியாக யோசித்து கொண்டிருக்கும் போதே டாக்டர் பிரதாப்பும் இன்னொரு ஸ்டாஃப் நர்ஸும் உள்ளே வந்தாங்க. கூடவே ஸ்டிச்சர் வண்டி. பிரதாப் சொன்னால், டாக்டர் மனோகர் டேவிட் இஸ் ஆன் த வே. மிஸ்ஸஸ் நந்தினி ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போகணும். எல்லோரும் வழிவிட்டு விலகி நின்னாங்க. வாங்க இன்ஸ்பெக்டர். அறைக்குள்ளே நுழைஞ்ச இன்ஸ்பெக்டர் கை குலுக்கி வரவேற்று உட்கார வைத்த டாக்டர் குணசீலன் சொன்னார், நீங்கள் வீரபத்தினை இனிமேல் லாக்கப்புக்கு கூட்டிக்கிட்டு போயிடலாம் இன்ஸ்பெக்டர். அவன் இப்போ நார்மலுக்கு வந்துட்டான். அவனை போய் பார்த்தீங்களா? பார்த்துட்டு தான் வரேன் டாக்டர். இஸ் அ மிராக்கிள். சண்டிமாடி மாதிரி அலம்பிரிச்சிட்ருப்பவன் அடிமாடு மாதிரி ஆயிட்டேன். குணசீலன் சிரித்தான். எனக்கும் அதுதான் ஆச்சரியமாக இருக்குது இன்ஸ்பெக்டர். நான் தான் இன்னும் அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கலையே. அவன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததில் ஒரே ஒரு உபயோகம் தான். ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு கிடந்த ஒரு பொண்ணுக்கு அவனோட ரேர் பிளட் குரூப்பு கிடைக்காம திணறினப்போ வீரபத்தினோட பிளட் குரூப்பு அதிர்ஷ்டவசமாக போட்டுச்சு. அவனோட பிளட்டை கொடுத்து அந்த பொண்ணை பொழைக்க வச்சோம். இன்றைக்கி கண் ஆப்ரேஷன் நடந்ததா சொன்னாங்களே, அந்த பொண்ணா டாக்டர்? அதே பெண் தான் இன்ஸ்பெக்டர். ஷி இஸ் ஏ லக்கி கேர்ள் இன்ஸ்பெக்டர். ரேர் பிளட் குரூப்பாக திணறிட்டு இருந்தப்போ அவளுக்கு உடனடியாக வீரபத்தினோட பிளட்டு கிடச்சிச்சு. ஆக்சிடெண்ட் கண்ணாடி பீஸ் குத்தினதால் பார்வை இழக்கிற ஸ்டேஜில் ஒரு தூக்கு தண்டனை கைதியோட கண் கிடச்சிது. அந்த பொண்ணோட மிக அதிர்ஷ்டம். அந்த பொண்ணுக்கு பார்வை கிடச்சிடுமா டாக்டர்? நிச்சயமாக கிடச்சிரும். பண்ண ஆப்ரேஷன் சக்ஸஸ். காயம் ஆறுனதும் அடுத்த வாரம் கண்கட்டா வந்துடும். கிளாட் டு ஹியர் இட்டா டாக்டர். நீங்கள் வீரபத்திரனை இன்றைக்கே அழைச்சிட்டு போகிறீங்களா? நீங்கள் சொன்னதுமே நவ் ஹீ இஸ் நார்மல். நீங்கள் எப்போ வேணும்னாலும் அவனை அழைச்சிட்டு போகலாம். இன்றைக்கி சாயந்தரம் அழைச்சிட்டு போயிட்டுமா டாக்டர்? செய்யுங்க டாக்டர். இன்ஸ்பெக்டர் எழுந்தார். மறுபடியும் டாக்டர்கிட்ட கை குலுக்கிட்டு வெளியே வந்தார். வீரபத்திரனை பற்றிய கவலை மனசுக்குள்ளே மறைஞ்சு போயிருக்க வாசல் மரத்தடி நிழலில் நிறுத்தி இருந்த போலீஸ் ஜீப்பை நோக்கி போனார் இன்ஸ்பெக்டர். ஓ, நந்தினியின் கண்கட்டை அவிழ்ப்பதற்கு முந்தைய தினம் ராத்திரி இருக்கும். ஆஸ்பத்திரிக்கு எதிரே இருந்த மணிக்கூண்டுக்கு கிளாஸில் நேரம் 12:30 தொட்டிருந்துச்சு. கட்டிலில் படுத்திருந்த நந்தினிக்கு சட்டுன்னு விழிப்பு. பேண்டேஜ் துணியால் கட்டப்பட்டிருந்த கண்கள் ஆயிரமாய் எறும்புகள் ஊறுவது போல உணர்ச்சியில் கண்கட்டை தடவி விட்டு கொண்டா. ஆஸ்பத்திரி புறாவும் கனமான நிசப்தம். சிஸ்டர். நந்தினிக்கு தனக்கு முன்புறமாய் கைகளை நீட்டி மெல்லிய குரல் கொடுத்து பார்த்தான். பதிலுக்கு நிசப்தம். சிஸ்டர் பதில் இல்லை. என்னங்க? கணவன் பாரியை கூப்பிட்டு பார்த்தான். மௌனம். எங்கே போனார்கள் எல்லோரும்? மெதுவாக எழுந்து உட்கார்ந்தார். கண்கட்டை அவிழ்த்து விட்டு கண்களை தேய்த்து விட்டு கொள்ள வேண்டும் போல் அவர் அசுரத்தனமான நமைச்சல். கண் பிரதேசம் பூராவும் விழுந்தது. தலையை உலுக்கி கொண்டார். நமைச்சல் அதிகப்பட்டது. இந்த நமைச்சலை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது நினைத்து கொண்டவளின் கை தானாக தலையின் பின்பக்கமாய் போய் முடிச்சை தொட்டது. அவசரமாய் அவிழ்த்தது. பேண்டேஜ் மருந்து பசையோடு கொஞ்சம் சிரமமாய் கலண்டு கொள்ள கண்களில் ஒட்டியிருந்த பஞ்சை பிரித்தார். இமைகளை லேசாய் படபடத்தார். அரை இருட்டில் இருந்த அரை மசமசப்போடு தெரிந்த ஆரம்பித்தது. சுவரோரமாய் போடப்பட்டிருந்த நாற்காலியில் உட்கார்ந்தபடி அந்த நர்ஸ் லேசாக வாய் பிரித்து தூங்கி கொண்டிருக்க மெல்ல நடந்து வெளியே வந்தாள் நந்தினி. நீளமான ஆஸ்பத்திரி வராந்தா சோகையான டியூப்லைட் வெளிச்சத்தில் தெரிஞ்சது. வராந்தாவின் கோடியில் ஒரு நர்ஸ் வெள்ளை தீற்றலாய் நடந்து போனார். ஏறக்குறைய 10 நாட்களுக்கு பின்னால் கண்ணில் தெரிகிற அந்த முதல் காட்சியில் லயித்து போன நந்தினி மெல்ல வராந்தாவில் நடந்து போனார். கொஞ்ச தூரம் நடந்து அந்த வராந்தாவின் வளைவை தாண்டியதும் இருட்டான அறை வந்தது. கூடவே உள்ளே இருந்து பேச்சு குரல். சீச்சி, நீ எல்லாம் ஒரு டாக்டரா? பெண் குரல் சிறியது. நீ இதுக்கு ஏற்றுக்கலைன்னா உன் புருஷன் உனக்கு உயிரோடு கிடைக்க மாட்டான். அட பாவி, அவரை ஒன்றும் பண்ணிடாத. நீ மட்டும் தினசரி ராத்திரி இந்த நேரத்துக்கு இந்த ரூமுக்கு வந்துடு. ஒரே வாரத்தில் உன் புருஷனை குணப்படுத்தி உன் கூட அனுப்பி வச்சுக்கிறேன். நான் ஒத்துக்கலைன்னா உன் புருஷனுக்கு பண்ண வேண்டிய ஆப்ரேஷனை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தள்ளி போட்டுகிட்டே போவேன். நான் பெரிய டாக்டர்கிட்ட போய் சொல்லுவேன். தாராளமாக போய் சொல்ல. அவர் இந்த கேஸை எல்லாம் கவனிக்க மாட்டார். அவர் பண்ணின ஒரு தப்பு என் கையில் இருக்குது. அவர் என் வழிக்கு வரமாட்டார். நீ எல்லாம் ஒரு படித்தவன். பொம்பளை பொறுக்கியாகவே இருந்துட்டு போகிறேன். வர்றியா? கொஞ்சம் நேரமான ஸ்டாஃப் நர்ஸ் ரவுண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடுவா.
என் புருஷனை நீ சாகடிச்சாலும் பரவாயில்ல, அவருக்கு சொந்தமான இந்த உடம்பு உன்ன மாதிரியான இச்சில நான் இங்கே தொட விட மாட்டேன். படீரென கதவு திறக்கப்பட அந்த இளம்பெண் வெளியே வந்து எதிர்ப்புறமாய் நடக்க ஆரம்பித்தார். இருட்டில் சுவரோரமாய் நின்றிருந்த நந்தினி போகிற அந்த பெண்ணையே பார்த்தார். அரை நிமிஷ நேரம்தான். பிறகு விருட்டுன்னு திறந்திருந்த கதவு வழியாக அந்த அறைக்குள் நுழைந்தார். சிகரெட் ஒன்றை பற்ற வைத்தபடி நாற்காலி சாய்ந்து கொண்ட டாக்டர் பிரதாப் கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டு நிமிர்ந்தான். முகம் இருண்டான். உதட்டில் பொருத்தியிருந்த சிகரெட்டு ஸ்லோ மோஷனில் விழுந்தது. நந்தினி, நீயா? எழுந்தான். உட்காருப்பா என்றான். நந்தினி கண்கள் இரண்டு மணல் துண்டுகள் மாதிரி ஜொலித்தன. நந்தினி, உன்னோட கண்கட்டை அவிழ்த்தது யாரு? நானே அவிழ்த்துக்கிட்டேன்டா என்றவள் கதவை மூடி தாளிட்டாள். அறைக்குள் பார்வையை சுற்றும் முற்றும் விரட்டினாள். கண்கள் வேக வேகமாய் அடைந்தன. நீளமாய் இரும்பு சுத்தியல் ஒன்று சோரோரமாய் கிடக்க சட்டென்று குனிந்து அதை எடுத்து கொண்டாள் நந்தினி. அந்த பொண்ணுக்கிட்ட நீ என்ன கேட்ட? பற்களை கடித்தபடி சுத்தியலோடு ஆபாசமாய் அவளை நெருங்கினாள் நந்தினி. விழிகள் நிலை குத்தி போன பிரதாப் மெதுவாய் எழுந்தான். தொண்டை ஆதாம் ஆப்பிள் பயத்தோடு கிளக் என்று ஏறி கிடங்கியது. நந்தினி. பிரதாப்பின் நெற்றிப்பொட்டில் நந்தினியின் கையில் இந்த சுத்தியல் செமத்தியை மொத்த சத்தமே எழுப்பாமல் முன்பக்கமாய் இரண்டாய் மடிந்து விழுந்தான் பிரதாப். நந்தினி மறுபடியும் சுத்தியலை உயரத்தில் உக்கிரமாய் பிரதாப்பின் பின்னந்தலையில் நச்சென்று இறக்கினார். சுத்தியலின் நுனி தலைக்குள் 2 சென்டிமீட்டர் ஆழம் வரைக்கும் நுழைந்து பார்க்க புது ரத்தம் ஒரு சின்ன பீச்சலாய் வெளிப்பட்டது. ராஸ்கல், பேரமா பேசுகிற? பல்லிடுக்கில் கர்ஜித்தவள் சுத்தியலை உருவி தன் கைரேகையை துடைத்து சேலையின் தலைப்பால் பற்றி மேஜையின் மேல் வைத்துவிட்டு திரும்பினாள். படபடப்பு அடங்கி தன் அறையை நோக்கி நடந்தாள் நந்தினி. மனசுக்குள் ஆச்சரியம் எட்டி பார்த்தது. நானா இப்படி? என்னால் எப்படி ஒருத்தனை இவ்வளோ ஆத்திரமாய் தாக்க முடிந்தது? அந்த டாக்டர் அந்த பெண்ணை மிரட்டினதும் எனக்கு ஏன் அவ்வளோ கோபமும் உக்கிரமும் வந்தது? யோசித்து கொண்டே தன் அறைக்குள் நுழைந்தாள் நந்தினி. நர்ஸ் இன்னும் அதே பொசிஷனில் உட்கார்ந்து தூங்கி கொண்டிருக்க கட்டிலை நெருங்கினார். அவிழ்த்து வைத்திருந்த மருந்து தடவின பஞ்சும் பாண்டேஜ் கட்டும் தெரிய அதை எடுத்து கைகள் நடுங்க கட்டி கொண்டாள். குப்பென்று இருட்டு கண்களில் வந்து உட்கார்ந்தது. தாகம் தொண்டையை வரட்ட டீப்பாயில் மேல் இந்த வாட்டர் ஜக்கை எடுத்தார். ஜக்கின் மூடியை கலற்றும் போது மூடியை ஈறி போய் கீழே விழ பட்டார். நர்ஸ் பராக் என்று விழித்து கொண்டார். என்னம்மா வேணும்? எழுந்து வேகமாய் நந்தினியை நோக்கி வந்தான். தண்ணி வேணும்னா என்னை எழுப்பியிருக்கக்கூடாதாம்மா? நர்ஸ் அருகே வந்து நந்தினி கையிருந்த வாட்டர் ஜக்கை வாங்கி கண்ணாடி டம்ளரில் தண்ணீரை கவிழ்த்து கொண்டார். சிஸ்டர், என்னம்மா? என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்களா? இல்லையம்மா, ஆஸ்பத்திரி ரூல்ஸ் படி 11 மணிக்கு மேலே யாரும் இங்கே இருக்கக்கூடாது. அவங்க வழக்கமாக தூங்குகிற ஜெயில் சூப்பரிண்டென்ட் பாண்டரங்கனோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. காலையில் வருவாங்க. ஏம்மா, ஏதாவது சொல்லணுமா? ஒன்றுமில்ல, சும்மா கேட்டேன். தண்ணீரை கொடுத்துட்டு நர்ஸ் நகர நந்தினி ஒரு மொடக்கு தண்ணீரை குடிச்சிட்டு விட்டு படுத்தா. காலையில் நந்தினி கண் விழித்த போது ஆஸ்பத்திரி முழுதும் ஏக பரபரப்பில் இருந்தா. அவள் எழுந்து உட்கார்ந்ததை பார்த்ததும் பாரி அவனை கையை தொட்டான். குட் மார்னிங் புன்னகைத்தாள். நல்லா தூங்கினியா நந்தினி? குட் மார்னிங் புன்னகைத்தான். நல்லா தூங்கினியா நந்தினி? கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வந்துடுவார். உன்னோட கண்கட்டை அவிழ்த்துருவார். இப்போ மணி என்னங்க? 7. டாக்டர் 6 மணிக்கே வந்து கண்கட்டை அவிழ்க்கிறதா சொன்னாரே. அது வந்து என்னங்கம்மா? சொன்னதும் பயந்துடாத நந்தினி. டாக்டர் குணசீலனோட அசிஸ்டன்ட் டாக்டர் பிரதாப்னு ஒருத்தர் இருந்தாரே. ஆமாம், அவர் ராத்திரி யாரோ கத்தியால் மண்டையில் அடித்து கொண்டுட்ருக்காங்க. ஹாஸ்பிட்டலோட ஸ்டோர் ரூமில் இது நடந்திருக்கு. போலீஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க, என்கொயரி பண்ணிகிட்ருக்காங்க. அடடே, கொஞ்சம் தமாஷா சிரித்து பேசுவாரே அவரே தான். என்ன காரணம்? யார் பண்ணினாங்க? போலீஸ் இப்போதாம்மா வந்திருக்காங்க. டாக்டர் அவங்கக்கிட்ட பேசிட்டு இப்போ வந்துடுவேன்னு சொன்னார். மாமாவும் அத்தையும் எங்கே? வெளியே உட்காந்துருக்காங்க. விமல் சொப்னா மர்டர் நடந்த இடத்துக்கு வேடிக்கை பார்க்க போயிருக்காங்க. என்னங்க, எனக்கு பார்வை கிடச்சிடுமா? கண்டிப்பாக கிடச்சிடும் நந்து. எனக்கு பார்வை வருமோ வராதுன்னு பயமாக இருக்குங்க. எதுக்காக அப்படி இருக்கிற? பண்ணியிருக்கிற ஆப்ரேஷன் மூலமாக உனக்கு கண்டிப்பாக பார்வை கிடச்சிடும்னு டாக்டர் மனோகர் டேவிட் சொல்லியிருக்காரு. அவங்க பேசி கொண்டிருக்கும் போதே விமலும் சொப்னாவும் உள்ளே வந்தாங்க. விமல் குரல் நடுங்க சொன்னார். டாக்டர் பிரதாப்பை ரொம்பவும் கொடூரமாக கொண்டிருக்காங்க பாரி. பார்க்க வயிற்று கலக்குது. போலீஸ் என்ன சொல்கிறாங்க? அவங்களுக்கும் ஒன்றுமே புரியலை. ரத்தக்கரையோடு இருந்த குத்தியலை மாத்திரம் கைப்பற்றி இருக்காங்க. பாடியை மாச்சரியோடு கொண்டு போயிருக்காங்க. வெளியிலிருந்து ஏகப்பட்ட ஜனம் வந்துட்டாங்க.
டாக்டர் இப்போ வரேன்னு சொன்னாரா? 5 நிமிஷத்தில் வர்றதா சொன்னார் என்று சொன்ன விமல் நந்தினியின் பக்கமாய் திரும்பினான். என்ன அண்ணே, கண்ணில் ஏதாவது வலி இருக்கா? நந்தினி புன்னகத்தோடு தலையெடுத்தா. சரியாக 10 நிமிஷம் கழித்து டாக்டர் குணசீலனும் டாக்டர் மனோகர் டேவிட்டும் உள்ளே வந்தாங்க. பாண்டுரங்கனும் ஆயிஷனும் பரிமளாவும் அவர்களை தொடர்ந்து வந்தாங்க. டாக்டர் குணசீலன் பாரியின் பக்கமாக திரும்பினான். சாரி, ஆஸ்பத்திரியில் எதிர்பாராத விதமாக ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு வர கொஞ்சம் லேட்டாக ஆச்சு. ஸோ வாட் டாக்டர்? மிஸ்ஸஸ் நந்தினி. ஓகே டாக்டர், இப்போ உங்கள் கண்கட்டை அவிழ்க்க போகிறோம். ஓகே, இமைகளை மெதுவாக பிரித்து பார்க்கணும். ஐ லிஸ்ட்டு கொஞ்சம் இன்ஸ்டிங்காக இருக்கும். கையை வச்சு தேய்ச்சிடதிங்க மாட்டேன் அப்படின்னு தலையாட்டினா. டாக்டர் மனோகர் டேவிட் அருகே வந்தான். நந்தினிக்கு பின்பக்கமாக போய் நின்றுக்கிட்டு கட்டின முடிச்சு மேலே கையை வச்சார். ஆச்சரியப்பட்டார். கட்டோட முடிச்சு நெகிழ்ந்திருக்கே. நந்தினி பேசாமல் இருந்தா. டாக்டர் குணசீலன் மட்டும் கட்டை பார்த்து விட்டு சொன்னார். போன வாரம் புறாவும் நந்தினி கட்டில் படுக்கும்போது கட்டோட முடிச்சு தலையினோட உரசி நெகிழ்ந்து போயிருக்கலாம் டாக்டர். மேபி அப்படின்னு மனோகர் டேவிட் கட்டை அவிழ்த்தார். 1 மீட்டர் நீளத்துக்கு பேண்டேஜ் துணி வந்ததும் மருந்து அப்பின பஞ்ச துணுக்கள் தெரிஞ்சிச்சு. மெதுவாக அதை பிரிச்சுட்டார். மருந்து கலந்த நீரை பஞ்சால் நினச்சி கண்ணில் மேற்பரப்பை தொடச்சிட்டார். எல்லாரும் துடிக்கிறது இதோட நந்தினியும் பார்த்து கொண்டிருக்க டாக்டர் கொஞ்சம் தள்ளி நின்று சொன்னார். லேசாக கண்ணை திறந்து பாருமா. ஒரு அரும்பை மலர்த்தி பார்க்குற மாதிரி தன்னை 2 கண்களையும் மெல்ல மலர்த்தினா நந்தினி. வெள்ளை கோட்டோட நின்றிருந்த டாக்டர்கள் மெல்ல புறப்பட ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து பாரி, விமல், சொப்னா, பாண்டரங்கன், வாகீசன், பரிமளா, நர்ஸ் எல்லாருமே பார்வைக்கப்பட்டாங்க. நந்தினி மூளை பிரதேசத்துக்குள் சட்டென்று அந்த யோசனை மின்னல் தெரிந்தது. வேண்டாம், இப்போது சொல்லக்கூடாது. பாவே எனக்கு தெரிகிற விஷயத்தை இப்போதே வெளிப்படுத்தி விடக்கூடாது. 2 நாட்கள் கழித்து கண் தெரிகிறது என்று சொல்லிக்கொள்ளலாம். பிரதாப்பின் கொலை விஷயமாக என் மீது சந்தேகம் திரும்பினாலும் தப்பித்து கொள்ளலாம். என்ன நந்தினி, கண் தெரியுதா? நான் முன்னாடி நிற்கிறேனா? தெரியுதா? கதவு பக்கமாக பார்க்காதேம்மா. கண்ணை கூசும். லெஃப்ட் சைடில் திரும்பி ஜன்னல் பக்கமாக பாரு. அண்ணி, நான் தெரிகிறேனா? அரை புறாவும் குரல்கள் எதிரொலிக்க நந்தினி மட்டும் மௌனமாக இருந்தான். ஒரே இலக்கை வெறுத்து பார்த்தபடி. என்னம்மா ஒன்றும் பேசாமல் இருக்க? டாக்டர், எனக்கு ஒன்றுமே தெரியலை டாக்டர். கண்ணு முன்னாடி வெள்ளையாக ஒரு திரையை தொங்க போட்ட மாதிரி இருக்குது, அவ்வளோதான். மனோகர் டேவிட் குணசீலன் திகைத்து போய் ஒருத்தர் பார்த்து கொள்ள மற்றொரு அழுந்து போனார். கண்ணு 2ஐயும் கொஞ்சம் முழிச்சு பார்க்குற மாதிரி பாரம்மா. டேவிட் மனோகர் சொல்ல அப்படியே பார்த்தா. ஒன்றுமே தெரியல டாக்டர். பாரி பதட்டமே அவர்களுடைய கைகளை பற்றி கொண்டான். அவசரப்படாமல் கொஞ்சம் மெதுவாக ட்ரை பண்ணி பாரு நந்தினி. இல்லைங்க, எனக்கு ஒன்றுமே தெரியலங்க. டாக்டர் மனோகர் டேவிட் அருகில் வந்து நந்தினியின் கண்கள் இமையை தாழ்த்தி பார்த்தார். கையில் இருந்த பென் டார்ச்சால் ஒரு சின்ன வெளிச்ச கொத்தை உற்பத்தி செய்து அவளுடைய கண்ணுக்குள் பாய்ச்சினாங்க. வலி ஏதாவது தெரியுதாமா? இல்லை டாக்டர், எரிச்சல். கண்ணுக்கு முன்னாடி வெள்ளையாக திரை தொங்குற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அந்த திரையில் ஏதாவது பிம்பம் அசைகிற மாதிரி தெரியுதாமா? அப்படி படுக்கையில் கொஞ்சம் சாஞ்சு பாராம்மா என்று டாக்டர் சொன்னார். நந்தினி படுத்துக்கொள்ள அருகில் இருந்த நாற்காலில் உட்கார்ந்திருந்த அவளை தீவிரமாக பரிசோதிக்க ஆரம்பித்தார் மனோகர் டேவிட். வழுக்கு பாறை எஸ்டேட்டு பங்களாவில் போர்ட்டிக்கோவில் கார் வந்து நின்னதும் டிரைவர் சீட்டிலிருந்து இறங்கிய பாரி காரின் பின்கதவை திறந்து விட்டான். கதவோரம் உட்கார்ந்த நந்தினி கண்ணிமைகளை வேண்டுமென்றே கொட்டி பார்த்தபடி கீழே இறங்கினார். கண்களுக்கு எல்லாமே பளிச்சுன்னு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி பாவலா செய்வது நந்தினி சிரமமாக இருந்தது. மொல்லமாய் பார்த்து ஏறங்கம்மா. வாகீசன பரிமாளம் மெல்லிய குரலில் சொல்ல சொப்னா நந்தினியின் கையை பிடித்து மெதுவாய் உள்ளே கூட்டி போனார். பக்கத்து பங்களாவில் குடியிருந்த சுந்தரேசனும் வேகமாய் வாகீசனை நோக்கி வந்தார். விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டேன் வாகீசன். ஆப்ரேஷன் பண்ணியும் பார்வை கிடைக்கலன்னு. அது நந்தினியோட துரஷ்டம்தான். ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் எடுக்காம டாக்டர் ஏன் நந்தினியை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டார். வாகீசன் அந்த சுந்தரேசனை ஏறிட்டார். நந்தினிக்கு இப்போ பார்வை இல்லைனாலும் நாளடைவில் கண்ணுக்கு உயிர்ப்பு சக்தி வந்து பார்வை தெரிய ஆரம்பிச்சிடும்னு டாக்டர் சொல்லியிருக்கு. அந்த உயிர்ப்பு சக்தி வர்றதுக்கு இந்த வழுக்கு பார்வை எஸ்டேட் கிளைமேட் சூட்டபுளாக இருக்கும்னு அவர் சொன்னதில் கூட்டிகிட்டு வந்துட்டோம். மனசை தளர விடாதீங்க. நந்தினிக்கு கண்டிப்பாக பார்வை வந்துடும். கொஞ்ச நேரம் கழித்து நானும் என்னோடய ஒய்ஃபும் நந்தினியை பார்க்க வர்றோம். இப்போ வேணாம். நந்தினி ஜேர்னி பண்ண டயர்டில் இருப்பாங்க. சுந்தரேசன் நகர்ந்து விட ஆகீசன பரிமளா உள்ளே போனாங்க. பாரி காரில் இருந்த சோஃபாவில் நந்தினியை உட்கார வைத்து அவளை ஏதாவது சாப்பிட சொல்லி வற்புறுத்தி கொண்டிருந்தான். ஹார்லிக்ஸ் ஒரு வாய் கரைக்க சொல்லட்டுமா? வேண்டாங்க, ஜூஸ்
எனக்கு ஒன்றும் வேண்டாங்க. எல்லாரும் நின்றிருக்க கணவன் தன்னிடம் பரிவு காட்டி கொஞ்சுவது அவளுக்கு என்னவோ போல இருந்தது. வேண்டாண்ணா விடேன்டா பாரி, அவளை ஏன் தொந்தரவு படுத்துகிற? நந்தினி ரெஸ்ட் எடுத்துக்கட்டும். நந்தினியை உன்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போ. அவளை ஒரு மகாராணி மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஆள் எட்டி இன்னும் உபச்சாரம் செய்வதை பார்க்க பார்க்க உள்ளுக்குள்ள ஒரு பரவசம் பிரவேசித்தது. கண்களின் பார்வையை ஒரே ஒரு நேர்கோட்டில் வச்சுக்கொண்டு தன்னை சுற்றிலும் நின்றிருந்தவர்களை கண்களின் அசைவிலேயே பார்த்தா நந்தினி. இருண்டு போன முகத்தோடு வாகீசன் கனமான வருத்தம் தோய்ந்த கண்களோடு பரிமல், தலை கலைந்து சோர்வாய் தெரியும் சொப்னா, சோகம் பூசியிருந்த முகத்தோடு விமல். இவங்களுக்கு அப்பால கதவருகே பாரியின் பர்சனல் செக்ரட்டரி வயலட் ஆப்பிள் கிரீன் நிற கவுனில் தயக்கமாய் நின்று கவலமாய் தெரிந்தாள். அவளுக்கு கொஞ்சம் தள்ளி எஸ்டேட் சூப்பர்வைசர் பிரகாஷ் கையில் ஏதோ ஃபைலோடு நின்றிருந்தான். நந்தினி அவங்களிடம் மானசீகமாக பேசினார். 2 நாள் பொறுத்துக்குங்க. 3ஆவது நாள் காலையில் விழிக்கிறப்போ கண்ணு தெரியும்னு கூச்சல் போட்டு உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்த போகிறேன். நந்தினி பாரி அவளுடைய தோலை அசத்தான். வா, நம்ம ரூமுக்கு போவோம். நீ கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கு. தலையாட்டிய நந்தினி வேண்டுமென்றே வெற்று வெளியையே தடவி கொண்டு இருந்தாள். பாரி அவளுடைய கையை பற்றியபடி தன்னுடைய அறைக்கு கூட்டி போனான். தன் அறைக்குள் நுழைந்ததும் சுவரோரமாக இருந்த கட்டிலில் நந்தினியை படுக்க வைத்தான். நந்தினி பாரியை, என்னங்க இப்போ டைம் எவ்வளவு? 10 மணி. நீங்கள் இன்னமும் டிஃபன் சாப்பிடலையா? இனிமே தான் சாப்பிடணும். போங்க, முதல்ல போய் சாப்பிட்டு வாங்க. நந்தினி பாரியை பிடித்து தள்ளிவிட்டா. எனக்கு பசிக்கலை. என்னை பற்றி கவலைப்படாதீங்களா? பின்ன கவலை இருக்காதா? எப்படியும் பார்வை வந்துடும்னு டாக்டர் சொல்லியிருக்காரே. நந்தினி, உனக்கு பார்வை வந்துடும் நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக வந்துடும். எனக்கு பயமாக இருக்கு நந்தினி. உன்னோட 2 கண்ணை முன்ன மாதிரி இல்லையே, சிவப்பா மிளகாப்பழம் மாதிரி இருக்கே. உன்னோட கண்களை பார்த்தாலே என் கண்ணு 2லையும் சுறுசுறுன்னு நீர் வற்ற மாதிரி இருக்கே. அப்போ என்னோட கண்ணை நீங்கள் பார்க்காதீங்க. எனக்கு ஒரு கூலிங் கிளாஸ் வேணும். மற்றவங்க என்னோட கண் உறுத்துன நான் கூலிங் கிளாஸ் போட்டு தான் வேணும். செல்ஃபில் என்னோட கூலிங் கிளாஸ் ஒன்று இருக்குது. அதை எடுத்து தர்றீங்களா? இதோ இன்று செல்ஃபை நோக்கி போனான் பாரி. அவன் போவதையும் புன்னகையோடு பார்த்த நந்தினி எதிரே இருந்த நிலை கண்ணாடியை பக்கம் திருப்பினான். கண்ணாடியில் அவள் முகம் தெரிந்தது. தன்னுடைய கண்களை பார்த்து லேசாக அறிந்தாள் நந்தினி. சிவப்பு சாயத்தில் ஊறப்பட்ட மாதிரி அவளுடைய 2 கண்களும் கலங்களாய் தெரிந்தன. மனசில் அந்த ஆக்ரோஷமும் கோபமும் ஆவேசம் வருவதற்கான இந்த கண்கள் தானா? நந்தினி கண்ணாடியில் தன் முகத்தை பார்க்கவே பயப்பட்டாள். இரவு 11 மணி. வழுக்குப்பாறை எஸ்டேட் பூராவும் நிசப்தமாய் இருந்த அந்த வேளை தன்னுடைய பங்களா ஹாலில் யாரோ நடக்கும் சத்தம் கேட்டு சட்டென்று எழுந்து உட்கார்ந்தாள் நந்தினி. தப் 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 என்று யாரோ நடக்கும் சத்தம். இந்நேரத்துக்கு ஹாலில் யார்? தலையை திருப்பி தன் அருகே படுத்திருந்த பாரியை பார்த்தாள் நந்தினி. அவன் லேசான கொரட்டையொலியோடு ஆழமான தூக்கத்தில் இருந்தான். நந்தினி கட்டிலிருந்து கீழே இறங்கி மெதுவாய் அடிமேல் அடி வைத்து கொண்டு தன் அறை கதவை நோக்கி போனாள். கதவின் தாழ்பாலை திறந்து ஹாலை எட்டி பார்த்தாள். ஹால் புறாவும் ஒரு விதமான சாம்பல் இருட்டு தெரிய அந்த இருட்டில் யாரோ வாசல் கதவை நோக்கி போய் கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் பயந்த நடை. பார்வையை உன்னிப்பாய் பார்த்தாள் நந்தினி. ஆச்சரியப்பட்டாள். அங்கே சொப்னா. சொப்னா எதற்காக இந்த நேரத்திற்கு வெளியே போகிறாள்? சுற்றுமுற்றும் ஒரு முறை பார்த்து கொண்டு வேக வேகமாய் சொப்னாவை நோக்கி போனாள். சொப்னா பங்களாவை ஒட்டின மாதிரி அவுட் ஹவுஸை நோக்கி போன சிமெண்ட் பாதையில் தயக்கமாய் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே போக நந்தினி அவளை தொடர்ந்தாள். சொப்னா விறுவிறுவிறுன்னு நடந்து போய் 0 வாட்ஸ் வெளிச்சத்தில் தெரிந்த அவுட் ஹவுஸுக்குள் நுழைந்தாள். கதவருகே காத்திருந்த எஸ்டேட் சூப்பர்வைசர் பிரகாஷ் இருட்டில் தாவி வந்து சொப்னாவின் இடையில் கையை வைத்தான். சொப்னா மெல்ல சிரித்து கிசுகிசுத்தாள். என்ன ஐயாவுக்கு ரொம்பவும் ஆசையோ? பின்ன நீ பாட்டுக்கு கோயம்புத்தூரில் போய் 10 நாள் இருந்துட்டியே. நான் இந்த குளிரில் ஆடி போயிட்டேன். வாங்க உள்ளே போயிடலாம். எல்லோரும் தூங்கிட்டாங்களா? 10 மணிக்கே பாலை காய்ச்சி ஆளுக்கு ஒரு தூக்க மாத்திரையை போட்டு கொடுத்துட்டேன். அந்த குருட்டு சனியை மட்டும் பாலை வேண்டாம்னு சொல்லிடுச்சு. எல்லாமே உங்களால் வந்தது. என்னால்? பின்ன போட்ட பிளானை ஒழுங்காக பண்ண வேண்டாமா? நான் சரியாக தான் பண்ணினேன் சொப்னா. காரோட கண்டிஷன் என்னை ஏமாத்திடுச்சு. காட் ரோட்லேயே கவுள வேண்டிய கார் கோயம்புத்தூர் வரைக்கும் போய் தான் தன்னோட சுயரூபத்தை காட்டியிருக்கு. டிரைவர் கிருஷ்ணன் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக மண்மேட்லேயே கொண்டு போய் காரை மோதி நிறுத்தினது. 3 பேரும் தப்பிச்சிட்டாங்க. இந்த வாட்டி தப்பிச்சுடாங்க. அடுத்த தடவை நிச்சயமாக சாக போகிறாங்க. வீட்டின் இருட்டுக்குள்ளேயே இருவரும் போனாங்க. கட்டில் க்ரீச்னு கொள்ள உட்காந்தாங்க. ஆக்சிடெண்ட்டை பற்றி யாருக்கும் எந்த டவுட்டும் வரலையே. போலீஸ்க்கு வந்துச்சு.
நாங்கள் எதையோ சொல்லி சமாளிச்சிட்டோம். நந்தினிக்கு கண் போன விஷயம் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொப்னா. இந்த வீட்டில் ஏறக்குறைய அவள் ஜடம் மாதிரி ஆயிட்டா. அதே ஏக்கத்திலே பாரியும் கொஞ்சம் கொஞ்சமாக இதோ பாருங்கள் பிரகாஷ், நீங்கள் என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நந்தினியும் பாரியும் சீக்கிரமாக முடிக்கணும். இந்த எஸ்டேட்டுக்கு சொந்தமான சொத்து புறாவும் என்னோட மாமனாருக்கு பின்னாடி என்னோட ஹஸ்பண்டுக்கு வரணும். கண்டிப்பாக வரும். நீங்கள் சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணணும். பண்ணுறேன். நீ முதல்ல இப்படி வா. அப்பப்போ இந்த உடம்பை தொட்டு எத்தனை நாளாச்சு? உனக்கு என்னோட ஞாபகமாக வரலையா? வராமல் இருக்குமா என்ன? விமலை வச்சு சமாளிச்சுக்கிட்டே ஆக்கணும். சேச்சே, அவர் என்னை தொடவே இல்லை. அண்ணி நந்தினி மேலே அவருக்கு வார பாசம். அன்னிக்கு கண் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிடணும். ராத்திரி புறாவும் புலம்பிக்கிட்டே இருந்தார். நந்தினிக்கு பார்வை இல்லைன்னதும் துடிச்சு போயிட்டார். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லையாம். அமெரிக்கா வரைக்கும் போயாவது பார்வையை மீட்டு தர போகிறாராம். அது வரைக்கும் அவள் உயிரோடு இருந்தால் தானே. என்ன பண்ண போகிறீங்க பிரகாஷ்? அடுத்த வாரம் கடைசிக்குள்ளே பாரியும் நந்தினி சாக போகிறாங்க. இப்படி பாம்பு கடிச்சு எனக்கு புரியலை. கட்டுவிரியனோட 2 குட்டிகளை 2 நாளாக ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே போட்டு வளர்த்துட்டு வரேன். அரை வயிற்றுக்கு சாப்பிட கொடுத்து குச்சியால் குத்தி குத்தி அந்த 2 குட்டிக்கும் சீற்றத்தை வளர்த்துட்டு வரேன். அடுத்த வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் நந்தினி பாரி பெட்ரூம்க்கு அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் போர்வைக்குள்ளே அந்த 2ஐயும் விட போகிறேன். நானா? ஒன்றும் பயப்படாத சொப்னா. இன்னுக்கும் ஆபத்து இல்லாமல் மற்றவங்களுக்கும் தெரியாமல் அந்த 2 விரியும் குட்டிகளையும் எப்படி போர்வைக்குள்ளே விடுறதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். சொப்னா மெல்ல சிரிச்சா. இந்த பிளானையாவது ஒழுங்காக பண்ணணுங்க பிரகாஷ். பிளான் ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, நாம் மாட்டிக்கக்கூடாது. மாட்டிக்க மாட்டோம். நீ மாட்டிக்கிட்டாலும் என்னை மாட்டி விட்டுடக்கூடாது. நாம் மொத்தத்தில் பண்ண இந்த ஒப்பந்தத்திற்கு என்றைக்குமே மதிப்புண்டு. அதே மாதிரி நாளைக்கு நீயும் புருஷனும் இந்த எஸ்டேட்டுக்கு ஏகபோக ஓனராக மாறின பின்னாடி என்னைய மறந்துடக்கூடாது. என்னால் மறக்க முடியுமா? நான் மறந்தாலும் இந்த உடம்பு உங்களை மறக்காதே. மெதுவாக தோள்பட்ட 2ம் நொறுங்கிடும் போல இருக்கு. 10 நாள் முகம். சிறிது நேர மௌனத்திற்கு பிரகாஷ் கேட்டான். நந்தினி ட்ரீட்மெண்ட் எடுத்த ஹாஸ்பிட்டலில் ஏதோ மோடல் நடந்ததாமே, உண்மையா சொப்னா? ஆமாம், டாக்டர் ஒருத்தரை யாரோ கொன்னுட்டாங்கன்னு யாருன்னு போலீஸ் கண்டுபிடிக்க முடியாமல் திணறிட்டு இருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் அந்த பேச்செல்லாம் நமக்கு வேணாம். இந்த சந்தோஷமோட அவுட் ஆகிடும். என்ன சொப்னா, உடம்பு புறாவும் இந்த வாசம் அடிக்குதே. வரும்போது சந்தன சோப்பு போட்டு குளிச்சுட்டு வந்தியா? ஆமாம். லைட்டை போடட்டுமா? வேணாம் என்று பதட்டமாய் சொன்ன சொப்னா சட்டென்று பிரகாஷின் பிடியிலிருந்து திமிரி எழுந்து உட்கார்ந்திருந்தார். அந்த 0 வெளிச்சத்தில் முகம் மாறியிருந்தது. என்ன சொப்னா, ஏன் எழுந்துட்ட? பிரகாஷ் எழுந்து உட்கார்ந்தபடி கேட்டான். பிரகாஷ், வெளியே ஏதோ சத்தம் கேட்கல? சத்தமா? என்ன சத்தம்? யாரோ பெருமூச்சு விடுற மாதிரி சத்தம். சொப்னா சொல்ல பிரகாஷ் காதுகளுக்கு உன்னிப்பை கொடுத்து கேட்டான். நிமிஷ நேரத்துக்கு பின்னுதட்டை பிதிக்கினான். ஒரு சத்தமும் கேட்கல சொப்னா. நான் விட்ட மூச்சு உனக்கு அப்படி கேட்டிருக்கும். இல்லைங்க பிரகாஷ், அந்த மூச்சு சத்தம் வெளியே இருந்து தான் கேட்டது. எதுக்கும் ஒரு தடவை நீங்கள் வெளியே போய் பார்த்துட்டு வந்துடுவீங்களா? வீணா நீ பயப்படுற சொப்னா. வெளியே காற்று வேகமாக வீசிகிட்டு இருக்கும். படு சொல்லிக்கிட்டே அவளை மல்லாத்தினான் பிரகாஷ். அவளுடைய முகத்தை மோப்பம் பிடித்து நெற்றியில் முத்தமிட்டான். அவனுடைய கைகள் அவளுடைய உடம்பின் மேல் இயங்குகிற அதே வினாடி தட் தட் அப்படின்னு கதவை யாரோ மெலிதாய் தட்டினாங்க. முதுகில் நெருப்பால் சுட்ட மாதிரி விருட்டுன்னு எழுந்து உட்கார்ந்திருந்தார்கள் இருவர். சொப்னா வெறுமையாகிவிட்ட தன்னுடைய உடம்பை சேலையால் மூடிக்கொள்ள பிரகாஷ் கதவை நோக்கி போனான். யார் அது? பதிலுக்கு தட் தட் தட்னு சத்தம். யார் அது? மௌனம். யார் அது? கேட்டுக்கொண்டே தாழ்பாலை விலக்கி கதவை மெல்ல திறந்தான் பிரகாஷ். காற்று விசுக்கென்று முகத்தின் மேல் வந்து மோத வெளியே யார் இல்லை. பிரகாஷ் நடையை பெயர்த்து தயக்கமாய் வெளியே வந்தான். அவுட் ஹவுஸை சுற்றிலும் இருட்டு கனமாய் பூசியிருக்க சுற்றுமுற்றும் பார்த்தபடி வீட்டின் பக்கவாட்டு வராந்தாவில் நடந்து வந்தான். வராந்தாவின் மையத்திற்கு வந்ததும் திரும்பினான். அடுத்த வினாடி என்று பின்னந்தலையில் அந்த அடி விழ சத்தமே எழுப்பாமல் சுருண்டான் பிரகாஷ். வராந்தாவின் தூணுக்கு பின்னாடி இருந்து கையில் மண்வெட்டியோடு வெளிப்பட்டாள் நந்தினி. கண்களிலும் முகத்திலும் உக்கிரம் உட்கார்ந்திருந்தது. கீழே சுருண்டு விழுந்த பிரகாஷின் கழுத்தை மண்வெட்டியால் நச்சென்று ஒரு போடு போட்டான்.
கழுத்தில் இரத்த வாழ்வாய் ஒன்று கொப்பளிக்க விழுக்கென்று ஒரு முறை உதறிக்கொண்டான் பிரகாஷ். நந்தினி எழுந்தாள். ரத்தம் சொட்டும் மண்வெட்டியோடு கதவை நோக்கி நடந்தாள். வெறுமனே சாத்தியிருந்த கதவை தள்ளினாள். உள்ளே இருந்து அரை இருட்டில் சொப்னா கூப்பிட்டாள். பிரகாஷ் குரலை காட்டாமல் மெதுவாய் உள்ளே போனாள் நந்தினி. கட்டிலின் நுனியில் நிழல் உருவமாய் உட்கார்ந்திருந்த சொப்னா பயமாய் எழுந்தாள். குரலில் குளிர் தொட்டி கொள்ள கேட்டாள். யார் அது? நந்தினி சொப்னாவையே பார்த்து கொண்டு வந்தாள். யார் அது? சொப்னா மெதுவாய் பின்வாங்கினாள். நந்தினி சிரித்தாள். பல்வரிசை பளிச்சென்று தெரிய கேட்டாள். என்ன சொப்னா, என்னை தெரியலையா? நந்தினி என்றாள் நந்தினி. சொப்னா அதிர்ந்து போய் உறைந்து நின்ற அந்த வினாடி நந்தினியின் கையில் இருந்த பிரகாஷின் ரத்தம் பட்டு தோய்ந்த மண்வெட்டி சொப்னாவின் நடுமண்டையில் நிக்கென்று இறங்கிற்று. சத்தம் காட்டாமல் துள்ளி விழுந்தாள் சொப்னா. விழுந்த சொப்னாவின் மார்பில் காலை பதித்து முகத்தை நோக்கி ஆக்ரோஷமாய் மண்வெட்டியால் கொத்தினாள் நந்தினி. ஒரு நிமிஷம் சத்தமாய் துடித்து மெல்ல மெல்ல அடங்கி போனாள் சொப்னா. நந்தினி வியர்வை பொங்க நிமிர்ந்தாள். கையில் இந்த மண்வெட்டியோடு குளியலறைக்கு போய் குழாயை திருப்பிவிட்டு கொட்டிய நீரில் மண்வெட்டியை கழுவினாள். தன்னையும் சுத்தப்படுத்தி கொண்டாள். அவுட் ஹவுஸை விட்டு வெளியே வந்து பங்களாவை நோக்கி போனாள். மறுநாள் காலை 7 மணி. போலீசார் அவுட் ஹவுஸை சுற்றிலும் பரவியிருந்தார்கள். சொப்னாவின் பிரகாஷும் வெளியே கிடைத்து பிளாஷ் மின்ன கிராமரை அடித்து கொண்டிருந்தார்கள் போட்டோகிராஃபர்கள். வருத்தம் தோய்ந்த முகங்களோடும் கண்ணீர் நிரம்பிய கண்களோடும் வாயீசும் பரிமள பாரி வைலட் விமல் எல்லோரும் நின்றிருக்க போர்ட்டிகோவில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் கண்களை கவ்விய கூலிங் கிளாஸின் வழியே வேடிக்கை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள் நந்தினி. நந்தினிக்குள்ளே ஒரு 440 வோல்ட்ஸ் அபாயம் ஒளிந்திருக்கிறது. அவள் போலீஸில் என்றைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கொள்ளலாம். ஆனால் அதுவரைக்கும் அவள் கண்ணெதிரே அந்த அக்கிரமம் நடந்தாலும் இங்கே கொலை விழுவது தவிர்க்க முடியாத ஒன்று. வாசகர்களே, நந்தினிக்கு தெரியும்படியாக எந்த தப்பையும் பண்ணிவிடாதீர்கள். மற்றும் நந்தினி 440 வோல்ட்ஸ் எப்படி இருந்துச்சு? சிறப்பாக இருந்துச்சா?